الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த ரமலானின் தொடர் நிகழ்ச்சியிலே குழுமி இருக்கிறோம். ஈமானுடைய கிளைகளிலே அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, விதியை நம்புவது ஆகிய அடிப்படையான 6 நம்பிக்கைகளை பற்றி விரிவான முறையில் நாம் அறிந்து கொண்டோம். அதன் பிறகு நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் போதாது, அந்த நம்பிக்கைக்கு பிறகு நம்மிடத்தில் சில செயல்பாடுகளும் அமைய வேண்டும். அவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளைகளாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதுல முக்கியமான சில கிளைகளை பார்த்தோம். ஒன்னு, பிறருடைய நலம் நாடுதல் ஒரு கிளை. அதுல ஏராளமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன. அடுத்த கிளையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வெட்கம், ஈமானுடைய ஒரு கிளை என்று சொன்னார்கள். அது பற்றி வெட்கத்தினால என்ன நன்மை, அதனுடைய பயன்கள் என்ன, வெட்கம் இருப்பவர்களும் இல்லாதவர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளையாக சொன்ன விஷயம் என்னவென்று கேட்டால் தூய்மை. இது ஒரு முஸ்லீம் ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். மூமினா இருந்தா தூய்மையா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் ஒரு அங்கம். ஈமான்ல ஒரு அங்கம் தாங்க. தூய்மைங்கிற ஒரு செயலா தான் நமக்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது நம்பிக்கையுடைய ஒரு அங்கம்ங்கறாங்க, ஈமானுடைய ஒரு அங்கம். உங்கள்ட்ட ஈமான் இருக்குன்னு சொன்னா சேர்ந்து கூடவே தூய்மையும் இருக்கணும். தூய்மை இல்லைன்னா ஈமான் இல்ல, ஈமான் இல்லைன்னா தூய்மை இல்ல. அப்ப தூய்மைக்கு முழு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள் மூமின்கள் தான், ஈமான் உடையவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் ஒரு அங்கம், ஒரு பகுதி, ஒரு பார்ட் என்று சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 328வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவுக்கு போன உடனே கட்டின முதல் பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி அல்ல. இப்ப மஸ்ஜித் நபவி இருக்குது, அது முதலில் கட்டப்பட்ட பள்ளி அல்ல. மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லையில போய் தங்குறாங்க, ஊருக்குள்ள நுழையாம. அப்படி தங்கி இருந்த சில நாட்கள்ல அங்க ஒரு வழிபாட்டு தலம் வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் குபா. குபா பள்ளி என்று இப்பவும் நீங்கள் மதீனாவுக்கு போனால் குபா என்ற பள்ளிவாசலை பார்க்கலாம். இந்த குபா என்ற பள்ளிவாசல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல நுழையும் பொழுது ஆரம்பமாக கட்டிய பள்ளிவாசல். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் மதீனாவுடைய நடுப்பகுதிக்கு வர்றாங்க. குபாங்கிறது தாம்பரம் மாதிரி ஓரப்பகுதின்னு வச்சுக்கிறீங்களேன், ஊரு கொஞ்சம் வெளிய பகுதி. மஸ்ஜித் நபவிங்கிறது மண்ணடி மாதிரி சிட்டியுடைய நடுப்பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஓரப்பகுதியில போய் ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு அதற்கு பிறகு போய் உள்ள போய் மஸ்ஜித் நபவி கட்டி அங்க செட்டில் ஆயிட்டாங்க, அங்க இருந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த குபா பள்ளிவாசல ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்துல பாராட்டி சொல்றான். எப்படி பாராட்டுறான்னு கேட்டா, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல், மின் அவ்வளி யௌமின், ஆரம்ப நாளில் இருந்தே. ஸ்டார்டிங்லேயே சில பள்ளிவாசல்கள் மௌலிது ஓதுறதுக்காக கட்டியிருப்பாங்க, பின்னாடி அது அல்லாஹ் வணங்குறதுக்கு உள்ளதா மாறும். சில பள்ளிவாசல் கட்டும் போதே ஏகத்துவத்துக்காக கட்டுவாங்க. இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்று கேட்டால், மின் அவ்வளி யௌமின், முதல் நாளில் இருந்தே, ஆரம்ப நாளில் இருந்தே தக்வாவின் மீது நிர்மாணிக்கப்பட்ட, இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அஹக்கு அன் தகும ஃபீஹி, அதிலே போய் நீங்கள் நின்று வணங்குவதற்குத்தான் உனக்கு தகுதி இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான். இது கூட நீங்க அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டீங்களே 110 மாடி சனிக்கிழமை, அந்த 110 மாடி சம்பந்தமா வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தி இது 108. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, குபாவுல 2 பள்ளி இருக்கு. ஒரு பள்ளி இந்த குபா பள்ளி, இன்னொரு பள்ளி சதி திட்டத்தோட கட்டின பள்ளி. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த பள்ளிக்கு நீ போயிடாத, இந்த பள்ளிக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் தான் அது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மின் அவ்வளி யௌமின் அஹக்கு அன் தகும ஃபீஹி, அதிலே நீங்கள் நின்று வணங்குவதற்கு ரொம்ப தகுதியான பள்ளிவாசல் அதுதான்.
ஃபீஹி அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஏன் அது ஒரு சிறப்பான பள்ளிவாசல் என்று கேட்டால் ரெண்டு காரணம் சொல்றான். ஒன்னு, அந்த பள்ளிவாசல் கட்டும் போதே ஒரு இஹ்லாஸோடு அவ்வளவு தூய்மை எல்லாரும் கட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் கைப்பட அவர்கள் பங்கம் அதில் இருக்கிறது. அவர்களும் சேர்ந்து கல் எடுத்து மண் எடுத்து கட்டின ஒரு பள்ளிவாசல். ரெண்டாவது அதுல வாழுகிற மக்கள் அவ்வளவு அற்புதமான மக்கள் என்று பாராட்டுறான். அந்த மக்கள்கிட்ட என்ன தன்மை இருந்துச்சா, ஃபீஹி ரிஜாலுன், அதிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த பள்ளியில சில மக்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன அன் யதத்தஹரு, அவர்கள் எப்போதும் தூய்மையே விரும்புவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இத்தகைய தூய்மையானவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படியான மக்கள் இருக்கிறான், அங்க போ அப்படிங்கிறான் அல்லாஹ். பள்ளிவாசலை ஒரு செலக்ட் பண்ணும்போது கூட அது அடிப்படையிலே தக்வா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அங்க இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்களே, தூய்மையை சுத்தத்தை அவ்வளவு பர்ஃபெக்டா கடைபிடிப்பாங்க. எல்லாம் சுத்தமா இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாத்திலையும் தூய்மையா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அங்க போய் நீ போய் தொழுதுட்டு வா, இவங்க சதித்திட்டத்தோட கட்டின பள்ளிவாசலுக்கு போயிடாத என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 108 சூரத்து தௌபாவுல இது 108வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தூய்மைக்கு முக்கியத்துவத்தை சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூய்மையை ஈமானின் ஒரு அங்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல தூய்மையோடு இருக்கிற மக்களையும் பாராட்டுகிறான். பாராட்டிட்டு என்ன சொல்றான்னா, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையானவர்களை தான் அல்லாஹ் விரும்பவும் செய்வான். நாத்தமாவும் அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது. மனிதர்கள் எப்படி நல்ல அழகா இருக்கிறத நீட்டா இருக்கிறத பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும்னு கேட்டா தூய்மையா இருக்கிறதா பிடிக்கும் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல வல்லாஹு எவ்வளவு பெரிய காரியம்னு பாருங்க. அதாவது தவக்கல் உள்ளவங்களை அல்லாஹ் விரும்புறான், உண்மையாளர்களை விரும்புறான். அப்படிங்கிற லிஸ்ட்ல இதையும் சேர்க்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் தவக்கல்லாம் நம்பிக்கை நல்ல விஷயங்கள். இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. வேற வேற மார்க்கத்துல நீ தூய்மையாயிரு, தூய்மையா இல்லாம போ. எவ்வளவுக்கு ஆன்மீகத்துல நல்ல உச்ச நிலைக்கு போறீங்களோ அவ்வளவுக்கு தூய்மை இல்லாம போயிடலாம். எவ்வளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமா போறாருன்னு வைங்களேன், அவ்வளவுக்கு அவர் குளிக்க மாட்டாரு, அவ்வளவுக்கு நீட்டா இருக்க மாட்டாரு, அவ்வளவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாரு. எவ்வளவுக்கு கடவுள்கிட்ட தூரமா இருக்கிறான்னு அவன் தான் ஸ்டைலா இருப்பான். கடவுளுக்கு நெருங்குறாரு வைங்க. வேற வேற மார்க்கங்கள்ல சொல்றேன், வேற வேற மார்க்கங்கள்ல கடவுளுக்கு நெருக்கம் ஆக ஆக என்ன ஆகும், கடவுள் விரும்புறாராம். அதுக்காண்டி போட்ட சட்டை தான் சாவர வரைக்கும் எந்த சட்டையை போட்டாங்களோ அதான் கடைசி வரைக்கும் அதான் கலட்டுறதே கிடையாது. இது இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல அல்லாஹ் விரும்ப மாட்டான், சுத்தமா இருக்கணும். சுத்தத்தை தான் அல்லாஹ், சுத்தத்தை விரும்புற ஒரு மார்க்கம்ங்க. ஆனா இதை கடைபிடிக்கிறது நம்ம பின்தங்கி இருக்கோம். அது ஒரு விஷயம். மார்க்கம் அழகா இருக்குது, நம்ம சரியில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையானவர்களை தான் விரும்புகிறான் அப்படின்ட்டானா. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த தூய்மை இருக்கு பாருங்க. இன்னொரு இடத்துல இந்த தூய்மையா இருக்கிறதுனால வெறுமனே உங்களுக்கு ஒரு அழகா இருக்குது, பார்க்க கவர்ச்சியா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. தூய்மை என்பது களத்தில் நிற்கிறவர்களுக்கு வெற்றியை தர அளவுக்கு உள்ள முக்கியமான அம்சம் கூட அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்பால்ல பத்ர் போரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பத்ர் போர்க்களத்துல இவங்க குறைவான எண்ணிக்கை, எதிரிகள் பல மடங்கு அதிகமா இருக்கிறார்கள். ஆயுத பலத்துல, எண்ணிக்கையில, பொருளாதார வசதியில, எல்லாத்திலையுமே அதிகமா இருக்கிறார்கள். இவங்க எல்லாத்திலையுமே குறைவா இருக்கிறாங்க. இவங்க அவங்களை ஜெயிக்க முடியாது. நம்பர் படி பார்த்தோம்னு சொன்னா, வெளிப்படையா பார்த்தோம்னு சொன்னா, பத்ர்ல இருந்த முஸ்லிம்களால் அவர்களை ஜெயிக்க முடியாது என்ற அளவுக்கு தான் யாருமே மதிப்பீடு செய்வாங்க. அந்த மதிப்பீடு செய்யற அளவுல பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு வெற்றி தந்தேன். எப்படி வெற்றி தந்தேன் தெரியுமா? மழையை இறக்கி அன்னைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பதறிக்கிட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு பதறி போய் இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ தெரியலையே, விடிஞ்சா போர் வருமே, அவங்க கை வாங்கிட்டா என்ன பண்றது? இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னா, 2 காரியங்களை செய்து அவர்களுக்கு வெற்றி தர்றேங்கிறான். என்ன வெற்றின்னா, ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு அந்த டென்ஷனை குறைச்சு தூங்க வச்சுறான், மயக்கத்தை உண்டாக்குறான். டென்ஷனா இருந்தான்னு வைங்க, ராத்திரி கூட முடிச்சு பரிசல் இயலாது. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, விடிய விடிய படிக்கிறான்னு வைங்க, கோழி முட்டை வாங்கிட்டு வந்துருவான். ராத்திரிக்கு பேசாம போட்டு தூங்கிடணும். முதல்ல படிக்கலாம், அதுக்கு முந்தி படிச்சுக்கிறேன். காலையில் எழுந்து போகும்போது ராத்திரில போய் தூங்கி தான் ஆகணும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த ஆளுக்கு டென்ஷன் இப்படி தூங்காம இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி காலையில போர் செய்வாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அது சொல்லி காட்டான். அன்பால்ல 8வது அத்தியாயத்துல 11வது வசனம், சூரத்துல் அன்பால் 11ல சொல்றான், இது யஸீகுமுன் நுஆசு அமனத்த மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடைக்கலமாக உங்களுக்கு ஒரு உறக்கத்தை அவன் தந்தான், ஒரு மயக்க நிலையை அவன் தந்தான். அதோடு நிறுத்திக்கல, வயனஸுல் அலைக்கும் மினஸ் ஸமாஇ மான், வானிலிருந்து தண்ணீரை இறக்கி தந்தான், லியுதஹிரக்கும் பிஹி, அதன் மூலம் உங்களை தூய்மை. போர்க்களத்துல நிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்,
ரெஸ்ட் எடுத்துட்டு மூஞ்ச கழுவாம போய் நின்றீங்கன்னா சண்டை போட எல்லாரும் உன்னால. அப்ப முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகி சுத்தமாகிட்டேன்னு வைவேன். அப்பதான் ஒரு வீரியமா போரிட முடியும். ரெண்டு பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தர்றான். ஒண்ணு வெற்றிக்கு அளவுகோலா இருக்கக்கூடிய நிம்மதியை தர்றான் ராத்திரில. அதுக்கடுத்து எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்னா சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்து களத்துல இறங்குனீங்கன்னு சொன்னா அதுக்கு கிடைக்கிற வெற்றி வேற. பாக்கியமா எல்லாம் சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் இதை சொல்லிட்டு சொல்றான். ஏன் இதை எல்லாம் செஞ்சான்னு கேட்டா, ஓ யுதுஹிப அன்கும் ரிஜிஸ ஷைத்தான் ஒலி எர்பித்த அலா குலூபிக்கும் ஒய் தப்பித்த பிஹில் அக்தாம். எதுக்காக இந்த ரெண்டு வேலையும் செஞ்சேன்னு கேட்டா, எதுக்கு? உங்களை சுத்தமாக்குனதுக்கும் உங்களுக்கு நிம்மதியை ராத்திரில நிம்மதி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை விரட்டுறது ஒண்ணு. ஒலி எர்பித்த அலா குலூபிக்கும் உங்கள் இதயங்களை ஸ்ட்ராங் படுத்து. குளிச்சா ஸ்ட்ராங் ஆகுமா பாருங்க. சுத்தமான உடல் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாது, இதுவும் ஸ்ட்ராங் ஆகும். கல்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். போய் தப்பித்த பிஹில் பாதங்களும் உறுதியாகும். பாதங்கள் உறுதியாகும்னா களத்துல பின்வாங்கி ஓட மாட்டான், ஸ்டெடியா நிப்பான். அப்ப ஸ்டெடியா உன்னை யுத்தத்தில் நிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து மேல தண்ணி இறக்கினேங்கிறான். அப்ப இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது வெளியில உள்ள ஒரு அழகுக்கு மட்டும் உள்ளது நினைச்சு கூடாது. விஞ்ஞானமும் அது ஒத்துக்கிறது. விஞ்ஞானமும் இந்த குளிக்கிறது, இந்த சுத்தமா இருப்பதனால உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான அதிசய மாற்றங்களை எல்லாம் கூட விஞ்ஞானமும் சொல்லி காட்டுகிறது. அப்ப இதெல்லாம் திருமறை குர்ஆன்ல வலியுறு தூய்மைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அல்லாஹ்வே இந்த தூய்மை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டா, ஒரு சோர்வா இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கு வெற்றி கொடுக்கிறதுக்காக வேண்டி அவன் குளிக்காம அது கூட வருவாங்க, அசிங்கத்தோட வருவாங்க. இவங்களுக்கு மட்டும் மழையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போனா அது ஒரு மாதிரியா தான் இருக்கும். நீங்க பரிசு எழுத குளிச்சுட்டு போய் பாருங்களேன். ராத்துக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போய் பேனா எடுத்து அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா நான் ஒண்ணும் ஓடாது, என்னமோ ஓடிக்கிறது போனது ஒண்ணுதான். அது மாதிரி நீங்க பாக்குறீங்க. இது ஒன்னாச்சா? இது தூய்மையுடைய முக்கியத்துவம். இந்த மார்க்கத்துல தூய்மைக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். தூய்மைன்னா என்ன? தூய்மையை எல்லாரும் பேசுவான், பேசுறவன் எல்லாம் முழு அளவுக்கு பேச மாட்டான். இஸ்லாம் ஒண்ணுதான், எதை பேசினாலும் முழுசா பேசும். தூய்மைமா என்னடா தூய்மைன்னு கேட்டா, நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். தூய்மைக்கு என்ன அளவுகள்? நல்ல அழுக்குகளுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, அழகா வச்சுக்கணும், டெய்லி குடிக்கணும், அது சோப்பு கீப்பெல்லாம் போடணும், சும்மா வச்சா கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசனையோட சேர்ந்துக்கிட்டு வரணும். இப்படி எல்லாம் சுத்தத்தை பேசுவாங்க. இது சுத்தம் தான், இதுவும் தேவை. இது மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. சுத்தம்ங்கிறது அல்லாம இன்னும் பல அம்சங்களை கொண்டு சுத்தம்ங்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி அறகுறையாவெல்லாம் இருக்காது. உலகத்துல எவனும் சொல்லாத அளவுக்கு என்ன செய்யும், எல்லாத்திலையும் சுத்தத்தை சொல்லக்கூடிய வேறு வரைக்கும் போய் சொல்லக்கூடிய மார்க்கம். சுத்தம்னா வெறுமனே சட்டையும் வேட்டியும் மாத்திக்கிறது சுத்தமா? குளிக்கிற மட்டும் சுத்தமா? இல்ல. சுத்தம்ங்கிறது என்னென்ன வகையில சுத்தம் இருக்குதோ எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. உலகத்துல எவனும் சொன்னது கிடையாது. எப்படி சொல்றாங்க? ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 காரியங்கள் இருக்கின்றன, அவை இயற்கையான வழிமுறைகள், சுன்னத்துகள் என்று சொன்னார்கள். அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 10 காரியங்கள் இருக்கின்றன, அவை இயற்கையான சுன்னத்துகளாக இருக்கின்றன அப்படின்றாங்க. இது முஸ்லிம்ல 384, புகாரியில சொல்லும் பொழுது 5 காரியங்கள்ங்கறாங்க. ஒரு அறிவிப்பாளர் கம்மியா சொல்லிருப்பார், ஒருத்தர் கூட சொல்லிருப்பார் 5 காரியங்கள் என்று இதே மாதிரி சொல்றாங்க. அது புகாரியில 5889, 5891, 6297 ஆகிய நம்பர்கள்ல புகாரியில இந்த ஹதீஸ் பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அடியோட மாத்தி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த முஸ்லிக்குகள் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முந்தின நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கம் இருக்கும், இப்ராஹிம் நபி மார்க்கம், இஸ்மாயில் நபி மார்க்கம், அந்த மார்க்கத்தை முழு அளவுக்கு மாத்திட்டாங்க. அவங்க மாத்தின பிறகு பார்த்தா ஏகத்துவ கொள்கையில இவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டாங்க. நபியை பின்பற்றல, வணக்க வழிபாடுகள்ல நபியை பின்பற்றல, கொடுக்கல் வாங்கல்ல நபியை பின்பற்றல, எல்லாத்திலையுமே முந்தைய நபிமார்கள் கொண்டு வந்த வழியை மாற்றிவிட்டாங்க. ஆனாலும் ஒரு 10 காரியம் அவங்க செய்யறாங்க, இது நபிமார்கள் கொண்டு வந்த வழிமுறையா இருக்குது, அதை அழிக்க முடியல அவங்களாலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை 10 காரியம் இயற்கைங்கிறாங்க. எதனால இயற்கை சுன்னத்துங்கிறாங்கன்னா, மற்றதையெல்லாம் அழிச்சுட்டான் நபிமார்கள் கொண்டு வந்தத. இந்த 10 காரியங்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, இவனும் செய்யறான். அந்த இயற்கையான முறையில் அமைக்கப்பட்டதுனாலதான் இவங்களால அதை விட முடியல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 காரியங்களை சொல்றாங்க. அந்த 10 காரியங்கள் என்னென்ன வருதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வருகிறது அல் ஹிதான், ஹத்னா செய்யறது. இது ஞான சுன்னத்துங்கறாங்க. இதெல்லாம் தூய்மை சம்பந்தப்பட்டது. ஹத்னா செய்யறதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா அறுத்து போற நினைக்கிறீங்க? அதுல வந்து இருக்க தூய்மைனா என்னப்பா?
அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. அசுத்தங்கள் இருந்தால் என்ன வரும்? அதுல கிருமிகள் உண்டாகும், நோய் உண்டாகும், பலவிதமான துர்நாற்றங்கள் உண்டாகும். அதான் தூய்மைங்கிறது. அப்ப மனிதர்களுக்கு ரொம்ப ஒரு அசிங்கமான அசுத்தம் வெளியாகக்கூடிய இடங்கள் ரெண்டு தான், மலமும் ஜலமும். மலத்தை மலம் கழிச்சிட்டு கழுவுறான், சிறுநீர் கழிச்சிட்டு இவன் கழுவுறதும் கிடையாது முதல்ல. ரெண்டாவது அது உள்ள தேங்கி இருக்குது. வெளியே வந்த சிறுநீர் முழு அளவுக்கு வெளியேறுவது இல்லை. அந்த தோல் பகுதிக்கு உள்ளே சிறுநீர் தேங்கிக்கிட்டே இருக்கும். இது சுத்தமா? அந்த அசுத்தத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்தா கிருமிகள் வரத்தானே செய்யும். படை, சொறி, சரங்குலாம் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்குதான் காரணம். இதுகளை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. இது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை, இதை நீங்க செய்றீங்க, நான் அக்செப்ட் பண்றேன், கியாம நாள் வரைக்கும் இந்த சுத்தம் இருக்கும் என்று சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. இந்த சுத்தம் உலகத்தில் எங்கேயாவது உண்டா? உலகத்தில் எங்கேயாவது உண்டா? உண்டு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தது சுன்னத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சுன்னத்து இந்த கத்னா பண்றது இருந்தது, அதுக்கு முந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தது. ஆனால் இப்ப மாத்தி விட்டாங்கல்ல, பவுலடிகள் மாத்தி விட்டாரு. பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் விருத்த சேதனத்தை ஒரு நன்மையும் கிடையாது, நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பைபிள்ல இருக்கும். ஆனா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா பவுலடிகளோட நிருபங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார் அவர், நான் மாத்தி விட்டேன்றார். அதான் இன்னைக்கு நடைமுறையில் எந்த கிறிஸ்தவரும் பண்றது இல்ல, யூதர்களை மட்டும் ஃபார்மாலிட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உலகத்துல இந்த சுத்தம்ங்கிறதுனுடைய எல்லா அம்சத்தையும் சொல்வதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்கன்னா, இந்த கத்னா பண்ணுவது என்ற ஒரு சுத்தத்தை, இது நம்ம ஒரு மத நம்பிக்கையில சொல்லல, மருத்துவர்கள் இதை சுத்தம்னு சொல்றானா இல்லையா? அதான் கேள்வி. நாங்களா சொல்லல, மருத்துவர்கள் இது ஆரோக்கியமானது, இது உடம்புக்கு நல்லது, எய்ட்ஸ் கூட தடுக்கும், எய்ட்ஸ் கூட வராம இருக்கிறதுக்கு இந்த சுன்னத்து பண்ண சவுத் ஆப்பிரிக்காவில் முஸ்லிம்கள் சொல்லாம அப்படிதான் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் முஸ்லிம்களுக்கு மட்டும் வர்றதுல மற்றவனுக்கு வருதுங்கிறாங்க. அப்ப ஏன் இப்படி வர்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க முஸ்லிம்களா இருக்கனால கத்னா பண்ணிடுறாங்க. கரெக்டா? கத்னா பண்றதுனால அவர்களுக்கு எய்ட்ஸ் வர்றதில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ஆய்வுகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னா அதுல எல்லாம் கூட சுத்தம், இது 10 காரியத்துல ஒண்ணு. அதே மாதிரி சில ஆட்கள் அந்த குளிப்பாங்க, மேலை நாட்டுக்காரன் பார்த்தா அப்படி உள்ள ஒரு சட்டையை போட்டு மேல ஒரு கோட்டை போட்டு அப்படி ஒரு டையையும் கட்டிக்கிட்டு பார்த்தா அப்படி அந்த மடிப்பு கூட அப்படி கிடையாது, அப்படி மடிச்சு நிக்கிறது பார்த்தா ரொம்ப பயங்கரமானதா உள்ள எல்லாம் கிளீனா இருக்குன்னு நினைப்போம். சட்டையை கழட்டிட்டு பார்த்தாங்கன்னா அவன் உடம்புல இந்த அக்குள் முடி கும்பிட்டு தூங்கும். அவன் சட்டையும் பனியன் கழட்டிட்டு பார்த்தான்னு வைங்க, விளையாட்டு சொல்லல, இவங்களுடைய உள்ள அப்படித்தாங்க இருக்கு. அம்பட்டுமே வெளியில பூசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள இந்த வெள்ளக்காரன் இருக்கானுல ஒரு பயலும் உள்ளுக்கு சுத்தம் பண்ண மாட்டான். இந்த வெளியில பார்க்கும்போது மடிச்சாப்பல் இருக்கும், அவ்வளவுதான். உள்ளுக்க மூஞ்சிக்கு பேச போட்டு 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 தைக்க வாங்குவோம், அது செய்வான். அதுக்கு மூஞ்சி மட்டும்தான் வெளியே தெரிகிற சுத்தமா இருந்தா போது, உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது இவங்க சுத்தம், இவங்க கண்டுபிடிச்ச சுத்தம். வெளியில உள்ளதுக்கு கவலையப்பட மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளக்க பார்த்து அசிங்கமா இருக்கும். அந்த சில நேரத்தில் சட்டையெல்லாம் கழிச்சு நிப்பானுவோம், இந்த ஹிப்பிகள் கடற்கரையில போய் பார்க்கலாம். நீங்க கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்து சுற்றுலா பயணிகளை வந்தா அவங்க சமயத்தில் குளிச்சிருவாங்க, எல்லாத்தையும் கழட்டி வச்சு போட்டு பார்த்தா நிறுவனம் குளிப்பானுவோம். அது குளிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தொங்கும், பார்த்தாலே வெறுப்பாகும். இவ்வளவுக்குள்ள எவ்வளவு வேர்வை நாற்றம் அது அடைஞ்சு இருக்கிறது. அதுக்கு பெரிய தண்ணீர் உறிஞ்சுற அளவுக்காவது அதை ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தா தான் கிருமிகள் படியா ட்ரெஸ் மாத்திக்கலாம். அந்த முடியிலேயே அந்த கிருமிகள் எல்லாம் தங்கி இருந்து அதனால பலவிதமான நோய்கள் எல்லாம் வரும். துர்வாட பொண்டாட்டி கூட கிட்ட நெருங்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் மேலை நாட்டவர்கள் பார்க்கத்தான் அப்படி இருப்பானுவார், உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது. அந்த 10ல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்திஹதாது. இஸ்திஹதாதுனா என்ன அர்த்தம்? அதாவது மர்மஸ்தானத்தில் உள்ள மயிர்களையும் நீக்குதல், இதுவும் அந்த காரியத்தில் ஒண்ணுங்கிறாங்க. இது சுன்னத் செய்யணுங்கிறாங்க. இது அக்குள்ள சொல்றீங்க, நீங்க அக்குள்ள விட்டுருங்க. மர்மஸ்தானத்தில் உள்ள அந்த முடிகளை கூட அப்புறப்படுத்திக்கிற மாட்டாங்க, அதையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதெல்லாம் தூய்மையை பாதிக்கிற விஷயம், அதெல்லாம் ஒரு கேடு விளைவிக்கிற விஷயம். இதுகள்ல எல்லாம் சுத்தமாகிற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனத்துல் இபத்தி, அக்குள் மயிரை நீக்குதல், அக்குள் முடியை நீக்கிறது ஒண்ணு, மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை அப்புறப்படுத்துறது ஒண்ணு. சுத்தத்துக்கு பாருங்க, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மனிதனுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு முக்கிய காரணம் விரல் நகை இடுக்குல அழுக்குப்படுகிறதுங்கிறாங்க. சாப்பிடுற உணவு மூலமாக நோய் வருதுன்னு சொன்னா உணவு நல்லா தான் இருக்கும், இவன் கண்டதையும் சுரண்டிட்டு இப்படி சொரிவான், சொரிஞ்சதுனாலேயே அதுல போய் அழுக்கு படிஞ்சிருக்கும். விளங்குதா? குறைவா இருந்தா கழுவுனோட போயிடும். பெரிய நகமா அணிஞ்சுன்னு வைங்களேன், கழுவுனோட போவாது, உள்ள கை இருக்கும்ல சுரண்டி விட்டா தான் போகுமே தவிர கழுவுனோட போவாது. அப்ப அந்த நகம் வெட்டுறது என்பதை
மார்க்கத்தினுடைய அம்சமாக சொல்வதன் மூலமாக நமக்கு சுகாதாரம். அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுதல். இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வேற. இது நகம் வெட்டுறது உங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது. கசு ஷாரிப், மீசையை கத்தரிக்க, அதுவும் சுகாதாரம் தான். மீசையை கத்தரிக்கிறதுக்கு ஒரு அழகு சார்ந்த விஷயமா நீங்க நினைக்க கூடாது. மீசையை கத்தரிப்பதில் சுகாதாரம் இருக்கு. சுகாதாரம் என்ன? ஆரோக்கியம் சுகாதாரம். நீ மீசை அது காங்கிரீட் போட்டு சொறி வைக்கல, இப்படின்னு தேய்ச்சல்னா 4 முடி கொட்டும். மீசை என்பது உங்களுக்கே தெரியும். வேகம் அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 4 முடியாவது கையில வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். டெய்லி 4-5 முடி வரவும் முளைச்சுக்கிட்டுமா இருக்கும். தலைமுடி மாதிரி தான். டெய்லி எல்லாம் ஒரு 2 முடி கையில இருக்காதா? சில பேருக்கு 10 முடி இருக்கு, சில பேர் 2 முடி இருக்கும். அரை வராமலாம் இருக்காது. எப்படி தலைமுடியில் இப்படி சொரியும் போது 4 முடி கையில வருதோ, 10 முடி வருதோ, 20 முடி வருதோ, அந்த மாதிரி தான் ஒருத்தருடைய மீசையில் எப்படின்னா 20 முடி ஒடியாரும். ஒருத்தர் மீசை எப்படின்னா 2 முடியாவது கையில வரும். இதான் முடியுடைய அளவு. நீ திங்கும் போது அந்த மீசை இப்படி இருந்து சோத்தோட சேர்ந்து அது 2 முடி உள்ள போனுச்சுன்னா என்ன ஆகும்? அசிங்கம் இல்லையாது? முடிய திங்கலாமா? ஒரு மனிதன் நல்லா தானே திங்கணும். தாடி திங்க இயலாது, தாடி போயிருது கீழே. மீசை தான் இங்க வருது. தாடி உதட்டுல இருந்து இப்படி வளர்ந்தா தாடி சொல்லலாமா? தாடி இப்படி இப்படி போயிருது. அது உதிர்ந்தாலும் கீழே கொட்டி போயிடும். முடியல மீசையில உள்ள முடிகள் எங்க போகும்? வயிற்றுக்குள்ளதானே போகும். மீசையை கத்தரிக்க வேண்டும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சுத்தத்துல இதெல்லாம் சுத்தம். இதெல்லாம் ஒரு அசிங்கமானது. வாய்க்குள்ள போகாம தடுக்கிறது சுத்தம். வாய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க இயலாதுங்க. கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை அல்ல. கூழ குடிச்சாண்டா மீசையில ஒட்டிக்கிறோம். அதனால மீசையை காப்பாத்துறதா கூழ தவிர்க்கிறதா, கூழ் குடிக்கிறதா மீசை இழக்கிறதா அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசைன்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாம் போயிடுதுன்னா மீசையும் பாதி கூட குடிக்கும். குடிச்சிட்டு மீசை உள்ள போய் போயிடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் மீசை வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உதடு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அழகுக்கா எல்லாம் தந்திருக்கிறான். அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு கூட அந்த உதடுகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்றான். அதை போட்டு இப்படி மூடி மறைச்சிக்கிட்டு எங்க இருக்குன்னு தெரியாம இது என்ன ஒரு நாகரிகமா? இது ஒருத்தர் வழங்க மாட்டேங்குத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் ஒண்ணா சேர்க்கிறாங்க. மீசையை கத்தரிக்கணும், சும்மா இப்படி கத்தரிக்கணும்னு சொல்லல, லிமிட் போடுறாங்க. என்ன லிமிட்? அதிகபட்சமாக இந்த காரியங்கள் அக்குள் முடிய எடுக்கிறது, மர்மஸ்தானத்து மயிரை எடுக்கிறது, நகத்தை வெட்டுறது, நகத்தை கத்தரிக்கிறது, நகத்தை வெட்டுறது, அதே மாதிரி மீசையை கத்தரிக்கிறது. இது எல்லாமே கூடுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 379வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உக்கித்தலனா ஃபி கஸ்ஸி ஷாரிப், மீசையை கத்தரிப்பதற்கும், ஒ தக்லீமில் அல்ஃபார், நகங்களை வெட்டுவதற்கும், ஒ நத்வில் லிபத்தி, அக்குள் முடிகளை நீக்குவதற்கும், ஒ ஹல்குல் ஆனத்தி, மர்மஸ்தானத்தினுடைய முடிகளை நீக்குவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்தார்கள். சும்மா நீக்கிக்கன்னு மட்டும் விடல. வாழ்க்கையில ஒரு தடவை நீக்கினா போதுன்னு அர்த்தம் செஞ்சுக்க கூடாது. நீக்குண்டா ஒரு கணிக்கிட்டா சுன்னத்து நிறைவேறி சென்ற கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் நிர்ணயிக்கிறாங்க. என்ன நிர்ணயிக்கிறாங்க? காரணம் அல்லாஹ் நத்ருக்க அக்ஸர மின் 40 லைலா, 40 நாட்களை விட அதிகமா இருக்கும். கூடுதல். நீ வாரம் வெட்டிக்கிறது சிறப்பு, வெட்டிக்க. 10 நாளைக்கு ஒருக்கா வெட்டிக்க. அல்லது அவரவருடைய அந்த உடல்நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். சில பேருக்கு கழிவுகள் அதிகமா சீக்கிரம் வளரும், சில பேருக்கு லேட்டா வளரும். அவர் தேர்ந்து வரக்கூடிய அந்த உடல் கால்சியத்தை பொறுத்து தீர்மானிக்கிற ஒரு கால்சியமும் ஹார்மோனும் தீர்மானிக்கிறான். அப்ப அது அந்த அளவை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். யாரா இருந்தாலும் அதிகபட்சம் 40 நாளைக்கு மேல வெட்டாமல் இருக்கக்கூடாது. 40 நாள் தான் மீசையா இருந்தாலும் சரி. மீசை ஜாஸ்தியா வளர விளங்கிக்கணும். மீசை தலைமுடி அளவுக்குலாம் தாறுமாறா வளராது. வளங்குதா? 40 நாள்ல இருந்தாலும் ஓரளவுக்கு தான் வளரும். வளங்குதா? 3 அளவுக்குலாம் வளர்ந்துராது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமா என்ன செய்றாங்க? உதட்டெல்லாம் படியாம வெட்டிக்க. அப்படியே வேலை வெட்டியா போச்சா டேட்டா குறிச்சு வச்சுக்கணும். ஜனவரி 1ஆம் தேதியா பிப்ரவரி 10ஆம் தேதி என்ன செய்யணும்? நம்ம அடுத்து வெட்டணும். எப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஒரு 40 நாளைக்கு ஒரு தடவை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அக்குள் மயிர்களை எடுக்க வேண்டும், மர்மஸ்தான முடிகளை எடுக்க வேண்டும். இது மார்க்க சட்டம். இது என்னமோ உன்னுடைய ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள மேட்டர் கிடையாது. இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் கடைபிடிக்கணும். இதெல்லாம் உலகத்தில் எவனா சொல்லிருக்க? யாரா சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இதுகளை சுத்தம்ங்கிறதுல இதுகளை எல்லாம் ஒண்ணாந்து சொல்றாங்க. அதோட சொல்றாங்க இந்த லிஸ்ட்லயே 10ல ஒசிவாக்கு, பல் துலக்குதல். இந்த பல் துலக்குறது இருக்கு பாருங்க, இதுவும் அந்த காலத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்கு. இவங்க கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஐயாமுல் ஜாஹிலியாவா இருந்தாலும் அறியாமை காலமா இருந்தாலும்
இவர்களும் கூட விடாத கடைபிடிக்கிற ஒரு வழக்கமாக இது இருக்கிறது, பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்கிறதையும் சேர்க்கிறாங்க. இந்த பல் துலக்கிறத நீங்க நவீன உலகத்தில் எல்லாருமே கடைபிடிக்கலாம், நம்ம மட்டும் கடைபிடிக்கல, எல்லாருமே கடைபிடிக்கலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கடைபிடிக்கல. எவ்வளவு இவனே அதிகபட்சமா என்ன சொல்றான், படுக்கும்போது ஒரு பிரஸ் பண்ணுங்க, காலைல எந்திரிச்சோன்னு ஒரு தடவை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றான் அதிகபட்சமா. நடைமுறையில் என்னன்னு கேட்டா எந்திரிக்கும் மட்டும் ஒரு தடவை பண்றதா பெரும்பாலானவர்களுடைய பழக்கத்தில் இருக்கிறது. விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்வது மருத்துவர்கள் பரிந்துரை செய்வது 2 டைம்ஸ் சொல்றான், 2 தடவை பண்ணுங்க. ஒன்னு தூங்கும்போது ஒரு பண்ணிட்டு படுங்க. நான் தூங்கையில அந்த இறைச்சி பல்லு கறிகள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் கிருமிகளுக்கு தீனியா போய் பல்ல பாதிக்கும், வாயை கெடுக்கும். படுக்கும்போது சுத்தமா படுப்பதுதான் வாயில உள்ள கிருமிகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கும். வாயில ஏதாவது இருந்தா திங்கிற கிருமி வந்துடும். வாயில ஏதாவது இருக்கிற நீங்க படுத்துங்க நீங்க சொன்னா அங்கங்க இருக்கிற ஒரு பொருட்கள், ஒரு அரிசி, ஒரு பருப்பு ஏதாவது ஒன்று இருக்கும். அது போதும் கிருமிகள் வளர்வதற்கு. அந்த கிருமிகள் வளர்னா பூச்சி பல்லு, சொத்த பல்லு, பல்ல போடுங்க, மொத்தமா எடுக்கணும், அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டாகி போயிடும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா ஒரு காலக்கட்டம் நிர்ணயிக்கிறாங்க, 2 டைம் செய்யுங்க. அப்ப எந்திரிச்ச உடனே நான் வெறும் வாயா இருந்தாலும் சரி, இது பண்ணா வாயில அந்த இதெல்லாம் உண்டாயிருக்கும். 2 டைம் செய்ய சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 2 டைம் இல்ல, நிறைய தடவை கட்டாயம் தான் படுத்தல. அவங்களே பயந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா லவ்லா அன்ன சுக்கலா உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு நான் சிரமம் கொடுக்க கூடாது என்று கருதவில்லை என்று சொன்னால் அமர்த்துகும் பிஸ்வாக்கி மா குல்லி சலா, ஒவ்வொரு தொழுகை நேரத்துக்கும் 5 டைம்ஸ் பல் தொழுக சொல்லியிருப்பேன். கஷ்டமா போயிரும். 5 தடவை சொன்னா அந்த ஆளுகளுக்கு கடமையாகி விட்டோம்னு சொன்னா பெரிய பாவியா போயிருவாங்க. அப்புறம் நான் பாவியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கட்டளை இடல, விருப்பம் தான். 5 தொழுகைக்கு நீ பல்லுகளுமே நான் 2 டைம் சொல்றேன், 5 தடவை பண்ணு. இந்த 2 டைம்ங்கிறதெல்லாம் இப்பதான் சொல்றது. இந்த நவீன மருத்துவம், இந்த அலோபதி மருத்துவங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி எல்லாம் பல் வளர்க்குறது தேவையில்லைன்னு சொன்னாங்க. யானை பல் வளர்க்கிட்டா இருக்கு, சிங்கம் புலி பல் வளர்க்குதான் கேட்டாங்க. வழங்குதா, அதுக்கெல்லாம் பூச்சி பல்லா வருது, டாக்டரா பல்லு புடுங்குறாரு என்று வாதித்தவர்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்ப இது இந்த 20ஆம் நூற்றாண்டுல அலோபதி மருத்துவங்கள் வந்த பிறகுதான் இந்த மாதிரி 2 தடவை பல்லு வளர்க்குங்கலாம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அன்னைக்கு சொல்றாங்க 2 இல்லப்பா 5 தடவை கட்டாயப்படுத்திருப்பான். கட்டாயப்படுத்தினா நீ செய்யாம போயிட்டுனா பாவி ஆயிருவார். அதுக்காக கட்டாயப்படுத்தலன்னா என்ன அர்த்தம், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். அதுல இருக்கு அடங்கியிருக்கு. ஒவ்வொரு தொழுகை நேரத்தில் இவனை செய்யணும், பல் துலக்கணும், பிரஸ் வச்சுக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு ஒழு செய்யணும்ல, ஒவ்வொரு தொழுகைக்கும்னா ஒழு செய்யும் போது இந்த குழி ஒழுவின் வேற இருக்குது. ஒழு செய்யும் பொழுதெல்லாம் பல் துலக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு சுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வலியுறுத்துறாங்கன்னு கேட்டா ஒரு 2 தடவை இவங்க சொன்னாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தடவைங்கிறாங்க. இது உங்களுக்கு சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா அவங்க 2 தடவை இல்ல, அவங்க அதை விட தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அந்த பல்லுட்டு இல்லைங்க, எல்லாத்துலயும் அந்த பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க. என்ன அளவுக்கு சொல்லிருக்காங்கன்னா ஆயிஷா நாயிட்ட கேட்கறாங்க, இது தொழுகை டைம்லாம் இல்ல, வெளியே இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஐய செய்யின் காண எபுதவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்த உடனே முதலில் செய்யும் காரியம் என்ன என்று ஆயிஷா நாய் அவர்களிடத்தில் கேட்டோம். அதற்கு ஆயிஷா நாய் சொல்றார்கள், காலத் பிஸ்வாக், முதல்ல பல்லு தான் துலக்குவாங்க. அது 5 வேளை தொழுகைக்கு துளைக்கி போடுறாங்க. வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போனா தொழுகைக்கு போறது இல்ல, வீட்டுல இருந்து வெளியே வந்தாதான் தொழுகைக்கு வருவாங்க. வெளியில இருந்து வீட்டுக்கு போனார்கள், ஏன்னா தொழுகைக்க போவாங்க இல்ல, வெளியே இருந்து சாப்பிட போவாங்க. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடியும் படுக்கிறதுக்கு போவாங்க, படுக்கிறதுக்கு எல்லாம் அடங்கிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 5 ஆர்வம் மூட்டிட்டு 5ஓட கூட நீப்பாட்டல. உங்களுக்கு எப்பவெல்லாம் வீட்டுல இருந்து அதாவது வீட்டை விட்டு தொழுகைக்கு வெளியே போகும்போதும் பல் துலக்கிறது, வெளியே போவோம், அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், வீட்டுக்குள்ள வருவோம், அப்போ ஒரு பல் துளைக்கணும். சாப்பிடுறது உட்கார முந்தி ஒருக்கா பல் துலக்கிறது, வீட்டுல வந்து படுக்கிறதுக்கா போவோம், தூங்குறதுக்கா போவோம், அப்பவும் பல் துளை கொள்வது. இந்த மாதிரியான பல் துலக்குதலை அதிகமாக்கி கொண்டீர்களே, ஆனால் அது நல்லது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. இது பண்ண இல்ல, ராத்திரில படுக்கும்போது பல் துளை படுத்துறாங்களா, தகச்சத்துக்காக எந்திரிப்பாங்க இரவுல படுத்து தூங்கிட்டு. சமயத்துல இரவுல தகச்ச தொழுது சுப வரைக்கும் நிறுத்துவாங்க, சில நேரங்களில் தூங்கி எந்திரிச்சிட்டு தொழுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா காம மினல் லைலி யஸ்ஸுஃபாஹு பிஸ்வாக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில எழுந்திருப்பார்களே, ஆனால் இரவுல இருந்தாலும் சரி பல் துலக்கும் குச்சியால் பல் துலக்குவார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 375வது ஹதீஸா இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன பல் துலக்குவார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல 371வது ஹதீஸா இருக்கிறது. இதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கும் கட்டளை இட்டிருப்பேன்னு சொன்னாங்களே, அது புகாரியில 887வது ஹதீஸா இருக்கிறது. இதையெல்லாம் விட ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸர்து அலைக்கும் பிஸ்ஸிவாக், நான் பல் துலக்குற சம்பந்தமாக உங்களுக்கு அதிகம் அதிகம் வலியுறுத்துகிறேன். மொட்டை அடிச்சுட்டாங்க.
பல் துலக்கிற சம்பந்தமாக உங்களுக்கு நான் கூடுதலாக வலியுறுத்துகிறேன். நான் அந்த 4-5 கணக்கெல்லாம் கிடையாது. இதுல என்ன இதுல விளங்குது, எப்போல்லாம் உங்களுக்கே தெரியும். அதாவது ஒன்னு சாப்பிடுறீங்க, விழு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்பவே தெரியும் உங்களுக்கு. இது ஒரு இழுப்பு தேய்ச்சி விட்டுற வேண்டிய அவ்வளவுதானே. அது சில உணவுகளை சாப்பிட்டா அது பல் துளைக்கு தான் ஆகணுங்கிற உங்க மூளையை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். நமக்கே தெரியும் அந்த நாக்கு வளர்ந்து இருக்கிறது, அது ஒரு அசிங்கமா இருக்கிறது, வாய் குளறதெல்லாம் தெரியும். உடனே நினைஞ்சிட வேண்டியது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நீங்களா தெரிவிக்கணும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. நம்ம பக்கம் தள்ளி விட்டுறாங்க பந்த. அக்ஸர் துளைக்கும் பிஸ்வாக், பல் துலக்குவதை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு வலியுறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பல் துலக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, எதுக்கு இதை வலியுறுத்துறாங்கன்னு கேட்டா 2 காரணம். என்ன 2 காரணம்னு கேட்டா, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் சுனன் நஸையில 5வது ஹதீஸ் எடுத்தவன பார்க்கலாம். அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துன் லில் ஃபமி மர்லாத்துன் லிர்ரப்பி. பல் துலக்குதல் என்பது வாயை சுத்தப்படுத்துகிறது மட்டுமில்லாமல் இறைவனுக்கு திருப்தி பெற்று தருகிறது, இறைவனுடைய ரிலாவை திருப்தி பெற்று தருகிறதுங்கிறாங்க. நீங்க பல் துலக்க அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறான். அதாவது நீங்க பல் துலக்கிறது நீ துலக்காம போய் எனக்கு ஒரு கும்பிடு போட்டு போன அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்னத்தை விரும்புறானா, வாயை சுத்தமாயிக்கப்பா எனக்கு இது பிடிக்கும் பாங்கிறான். அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிக்குமா. மர்லாத்துல் ரப்பி, ரப்புடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய காரியம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுகளை எல்லாம் கூட என்ன செய்யறாங்க சொல்லி தர காட்சியை பாக்குறீங்க. அதே மாதிரி அந்த மலங்கழித்து விட்டு கழுவுறது இருக்குல்ல. இன்னைக்கு மேலை நாட்டில் பெரிய இந்த கோட்டு சுட்டு ஆட்கள் இருக்காங்களா, கழுவ மாட்டாங்க. கக்கூசுக்கு போயிட்டு கழுவுறதுங்கிற அறிவு கூட இந்த நாகரிக 20ஆம் நூற்றாண்டுல இவங்களுக்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேல நாட்டு கக்கூஸ் அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கக்கூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சிருக்க மாட்டாங்க. என்னோட இடம் பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க. அவங்கதா அதை பிச்சு தொடச்சு விட்டு போயிருவாங்க பாட்டுக்கு. தொடச்சா கழுவுமா, முழுசாகுமா, சுத்தமாகுமா, அதனுடைய அந்த அந்த அறிகுறிகள் இருக்காதா, அதுக்கெல்லாம் கவலை இல்லை. ஒட்டலன்னா சரிதான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன பாப்பான், வாடகை இருந்தா என்ன, எக்ஸ்ட்ரா கிருமி இருந்தா அதை பத்தி என்ன, டிரெஸ்ல ஒட்டாம இருக்குமா அது போதும் என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மேற்கத்தில் எல்லாமே. எந்த அமெரிக்காவுக்கு போங்க, லண்டனுக்கு போங்க, பிரான்ஸுக்கு போங்க, கக்கூசுக்கு போய் பாருங்க. நீங்க தான் தண்ணி எடுத்துட்டு போகணும் கக்கூசுக்கு. வணங்குதா, ஏதோ முஸ்லீம் வீடா இருந்தா தண்ணி வச்சிருப்பாங்க அவங்க, இல்லன்னா தண்ணியே இருக்காது. அப்ப கக்கூசுக்கு போயிட்டு கழுவுறதுங்கிறது கூட இவங்களுக்கு அறிவு இல்ல 20ஆம் நூற்றாண்டுல. இவங்க கண்டுபிடிச்ச சுத்தம் எல்லாம் என்னன்னு கேட்டா, இது நல்லா இருக்கணும், பார்த்தா நல்ல மடிப்பு கலையாம இருக்கணும், அழுக்கு பற்றக்கூடாது, இதான் உங்களுக்கு கண்டுபிடிச்ச சுத்தம். சுத்தம் அதெல்லாம் தாண்டி இருக்குது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்திகாசுல் மாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலையும் இவங்க பழக்கம் தான் இருந்துச்சு. யார் பழக்கம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலையும் இந்த இருக்காங்க அமெரிக்காக்காரன், லண்டன்காரன், பிரான்ஸுக்காரன், இவனை மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதே ஜாகிலியா தான் அவங்களும். என்ன அவங்க ட்ரெஸ்ஸையும் சேர்த்தால் வச்சிருந்தாங்க, அவங்க ட்ரெஸ் மேல மட்டும் கொஞ்சம் ஷோ பண்ணிக்கிட்டாங்க. அதான் வித்தியாசமா தவிர கக்கூசுக்கு போயிட்டு கழுவுறது கிடையாது அன்னைக்கும். ஏன் அப்படி கழுவுறது இல்லைன்னு கேட்டா 2 விஷயங்கள். அதாவது இந்த மாதிரியான கக்கூசுக்கு இருக்கிற இடத்திலேயே கழுவுறதுங்கிற ஒரு நாகரிகம் அந்த காலத்தில் கிடையாது. கக்கூசு போறது என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளே கக்கூசு அந்த காலத்தில் கட்ட முடியுமா? இந்த மாதிரி பிளஸ் அவுட்லாம் கண்டுபிடிச்சா வச்சிருந்தா வீட்டுக்குள்ள கக்கூசுக்கு இருந்தா வீட்டுல அவர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட காலம் அந்த காலத்துல. தோண்டி கக்கூசுக்கு இருந்தீங்கன்னா வாழ முடியுமா? பெருமாளே வாழ முடியாது. இப்ப உள்ள கக்கூசுல வந்துட்டு அப்படி இல்ல, தண்ணி ஊத்தி விட்டா அது வாடகையில போயிடுது. அது இல்லாதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவுட் சைடு போறேன்னு சொல்லி வெளியே போவாங்க. திறந்த வெளி இருக்கும், மரம் செடி கொடி அந்த மலை மட்டை அது மாதிரி ஒதுங்குற மாதிரியான இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி பள்ளம் மேடு பார்த்து என்ன செய்வாங்க, போய் உட்கார்ந்துருவாங்க. மலம் கழிச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில அந்த காலத்து பழக்கத்துல அங்கனக்குள்ள கல்லு மண் ஏதாவது இருந்தா எடுத்து தொடச்சு விட்டுட்டு, பேப்பர்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கல இந்த காலத்துல பேப்பர்லாம் கிடையாது, இந்த செங்கல் கல் இந்த மாதிரி சில்லு இந்த மாதிரி எடுத்து என்ன செய்வாங்க, அப்படி தொடச்சு விட்டு சமந்துகிட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துல உள்ள ஒரு பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இது வேற வழி இல்லை, இப்படிதான் செய்யணும். ஆனா அதுக்கு பிறகு போய் கழுவணும். அதாவது அந்த இடத்துல தொடச்சு விட்டு வேட்டில ஒட்டிக்கிறாம எந்திரிச்சு வர வேண்டியதுதான். எந்திரிச்சு வந்த பிறகு தண்ணி இருக்கிற இடம் இருக்கும்ல, வீட்டுல தண்ணி வச்சிருப்போம், வேற எங்கேயா வச்சிருப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் தூரம் வந்து அப்புறமே தண்ணி ஊத்தி கழுவணுங்கிறது கூட அந்த காலத்துல இல்லாம இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி தூரத்துக்கு போனார்களே ஆனால் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போவாங்க. முதல்ல காட்டுறாங்க வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்துக்கு காட்டுறாங்க, பாத்ரூம் போகும்போது தண்ணியை எடுத்துக்கிட்டு போகணுங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் நமக்கெல்லாம். மேலை நாட்டுக்காரனுக்கு இது ஆச்சரியமான பாப்பானுவோம். அந்த மாதிரி அந்த சமுதாயம் இருந்துச்சு. அந்த சமுதாய மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாருங்க, இதா தபர்ரஸ புகாரியில 217வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். இதா தபர்ரஸ லி ஹாஜத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிப்பதற்காக புறப்படுவார்களே ஆனால் அதைத்துஹு பிமாயின், நான் தான் அவர்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பேன். யக்ஸிலு பிஹி, அதை கொண்டு கழுவுறதுங்கிறது அந்த காலத்துல இல்லாத ஒன்று. கழுவுதல் என்பது அந்த காலத்துல இல்ல. சில நேரத்தில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகலன்னா
அந்த கல்லை வச்சு தொடச்சி விட்டுட்டு என்ன செய்வாங்க, வந்து கழுவிக்கிடுவாங்க. அது மாதிரி சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, கழுவாம இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவுறாங்க. அப்ப அதை சொல்லி காட்டுறாங்க, தண்ணீர் விட்டு மலத்தை கழுவுறதுக்கு பாருங்க, அதுவும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டுறாங்க. இதுகள் இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல இருக்குதா? நாகரிக சமுதாயத்தில் இதை கடைபிடிக்கிறாங்களா? இல்ல. இதெல்லாம் சுத்தமா அவனுக்கு தெரியல. சுத்தம்னு அவன் கண்டுபிடிச்சது மட்டும் அழுக்கத்தான் சுத்தம் சொன்னானே தவிர கிருமிகளையோ அசுத்தங்களையோ அவன் அதை நீக்கணும்னு கண்டுபிடிக்கல. ஒன்னும் எதை கண்டுபிடிக்கிறான்? பாக்குறதுக்கு கண்ணு தான் தீர்மானிக்கும். அது ஒண்ணுதான். சயின்டிபிக்கா எவ்வளவு கேடு வந்தாலும் சரி, எவ்வளவு வாடை வந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் சரி, நமக்கு அருவருப்பு அதை பத்திலாம் கவலை இல்லை. வெளியில பார்த்தா நல்லா இருக்கிறியா, அது போதும் என்ற அளவுக்கு நினைச்சுட்டாங்க, ஆக்கிவிட்டாங்க. எல்லாம் சோதான், சோ உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அது மாதிரி அதுல இன்னொன்னு சொல்றாங்க, அல் மல்மலா, வாய் கொப்பளித்தல். வாய் கொப்பளிக்கிறதுக்கு பாருங்க, பல்லு துலக்கணும் வாய் கொப்பளிக்கிற வந்துரும்ல, வாய் கொப்பளித்தலும் உங்களுக்கு சொன்னது. பல்ல துளைக்கிட்டு முழுங்கிட கூடாது. பல்ல துளைக்கிட்டு என்ன செய்யணும், அதை கொப்பளிச்சு துப்பணுமா இல்லையா? அந்த வாய் கொப்பளிக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நமக்கு சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் சுத்தத்தில் ஒடியாருது. வாய் சுத்தமா இருந்தா முக்காவாசி நோய் கிடையாது. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, கஸ்லுல் பராஜிமி. பொதுவா மற்றதெல்லாம் மனிதன் கழுவிடுவான், ஆனால் அந்த சுருக்கங்கள் பகுதி இருக்கு பாருங்க, சுருக்கங்கள் இந்த மாதிரி பாருங்க, இந்த இடத்துல சுருக்கம் இருக்கா, இந்த இடத்துல சுருக்கம் இருக்கா, மடங்குற இடங்கள், இந்த சுருக்கம் உள்ள பகுதிகளில் அதுல அழுக்குகள் அடைஞ்சிருக்கும். சுருக்கம் உள்ள பகுதிகளை தேய்த்து கழுவுதல் இது சொல்றாங்க. மற்றதெல்லாம் நீ கழுவிட்டு போயிருவப்பா, சுருக்கம் உள்ள பகுதி இருக்க அந்த இடங்கள்ல அழுக்குகள் இருக்கும், அதை தேய்ச்சி கழுவுற கஸ்லுல் பராஜிமி. அதாவது இந்த மூட்டுகளுடைய அந்த மடிப்புகளை, முட்டுக்கால் அது மாதிரி இருக்கும். முட்டுக்கால் அப்படி மடிச்சீங்கன்னா அவ்வளவு மடிப்புகள் இருக்கு. இதெல்லாம் கூட ஜாஸ்தியா தெரியாது. உங்க முட்டுக்கால் உங்க முழங்கையை பாத்தீங்கன்னா இப்படி இப்படி பார்த்தா அவ்வளவு சுருக்கம் இருக்கும். அவ்வளவு சுருக்கம் இருந்தா தான் அப்படி மடிக்க முடியும், விரியும். அவ்வளவு சுருக்கத்தை எல்லாம் வைக்கலன்னா நீ மடிக்கும் போது உனக்கு துண்டா போய் கை. அல்ல என்ன இருக்கான், அவ்வளவு மடிப்புகள் எல்லாம் கொடுத்தது இருக்குன்னு கேட்டா அப்பதான் மடங்கும். மடங்கும் போது விரியணும்ல, மடங்கு இவ்வளவு தூரத்துக்கு விரிகிறதா அவ்வளவு சுருக்கம் இருக்கணும்ல, அவ்வளவு சுருக்கத்தை எல்லாம் வச்சிருக்கான். தேய்ச்சி கழுவணும். இதுல இதை சொல்லி தர்றாங்க. இது எவன் சொல்லி தந்தான்? கழுவுன்னு என்ன சொல்லியிருப்பான், எங்கன சுருக்கம் இருக்குதோ அங்கன போய் பல விஷயங்கள் அடங்கும், பல கிருமிகள் தங்கும், பல அழுக்குகள் தேங்கும். இந்த சுருக்கங்களை குளிக்கும் போது இப்படி ஒரு தேய்ப்பு, இந்த ஒரு தேய்ப்பு, முட்டுக்காலில் ஒரு தேய்ப்பு, இதுக்கு ஒரு கூடுதல் கவனம் செலுத்துங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்படியான ஒரு இது வேணா மார்க்கத்தின் பேரால் சொல்லி தந்திருக்கானா? மருத்துவம் கூட சொல்லி தர மாட்டான், மறந்துடுவான். ஒரு விஞ்ஞானி, ஒரு டாக்டர் கிளாஸ் வர்றவங்க கூட மறந்துடுவான். அல்ல ஒரு மறக்கல. இதெல்லாம் சொல்லி தந்து போறாங்க மக்களுக்கு. இதெல்லாம் கரெக்டா இருந்துக்கிறங்க. அந்த மூட்டுகள் மடிப்புகளை எல்லாம் தேய்த்து கழுவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுறாங்க. இது ஒண்ணு. இது மட்டும் இல்ல, பல் துளை, இந்த 10 விஷயம் முடிஞ்சிருச்சா? பல் துளக்கின பிறகு இந்த நாக்கு சுத்தம் பண்றதுக்கு பாருங்க, அதுவும் பெரும்பாலானவர்கள்ட்ட இல்ல. பல்லு துளக்குறோம், வாயை கொப்பளிக்கிற முடிஞ்சு வச்சாது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு துளக்கினார்களே ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாக்கு நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. ஏன்? நாக்குங்கிறது பல விஷயங்களை தீர்மானிக்க கூடியது. இப்ப நாக்கு சுத்தமா இருந்தா தான் திங்கிற சோறு ருசியா தெரியும். பிடிக்கவே மாட்டேங்குது சோறு. எப்படி பிடிக்கும்? சுவை நரம்புகள்லாம் நாக்குல எல்லாம் வச்சுக்கிறான். அந்த டேஸ்ட் பாக்குற நரம்புலாம் அவ கஷ்டப்பட்டு பின்னாடி சமைக்குவா. இவன் நாக்கையே சுத்தம் பண்ண மாட்டான். அது கண்டதையும் குடிச்சு டீயை குடிச்சிருப்பான், அந்த கரை அப்படி மடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது பழத்தை திம்பான், அது போய் மூடி இருக்கும். அப்படியே மூடிக்கு மேல முடியா போட்டு வச்சுக்கிட்டு நீ பிரியாணி திண்டாலும் என்னமோ ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கம்மா. அவளுக்கு நல்லா இருக்குமே கசக்கும். வீட்டுல பாக்குறோம். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? நாக்குல அந்த நரம்பு பட்டவன ருசியை காட்டக்கூடிய அங்க நல்லா வச்சுக்கலாம். நாக்குல முடிச்சுலாம் வச்சிருக்கலாம். இப்ப நாக்கை நீ தேய்த்து கழுவுனீங்கன்னு சொன்னா திங்கிற சோறு ருசியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருப்பீங்க. பிரச்சனை வராது குடும்பத்துல. சோத்துல பாதி ஊர்ல சண்டை வருது, சோறு நல்லா இல்லைங்கிறது விவகாரம். ஒண்ணு சண்டை பிடிக்காம கையை கழுவிட்டா கூட மனசு சங்கடப்படுறாள் ஒரு கொண்டாடி. நீங்க ஒண்ணு சொல்லிக்கிறது தேவையில்லை, சண்டை கூட போக வேணாம். அச்சுட்டு 2 வாய் வச்சுட்டு கை கழுவிட்டீங்கன்னா அம்மாடி சாப்பிடலையா, வருத்தப்படுறாளா இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்க நாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன், பல் துலக்கும் பொழுது அது அவர் சொல்லி காட்டுறாரு. இந்த அந்த வார்த்தையை சொல்றாரு, சொல்லி அந்த நாக்கில கையை விட்டு தேய்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வார்த்தையவே சொல்றாரு. அப்படியே புகாரியில 244வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். நாக்குகளை கூட தேய்த்து கழுவுங்க. எங்க இருந்து வருதுன்னு வாங்க, நாக்கு சுத்தமா வச்சுக்கப்பா, பல்ல சுத்தமா வச்சுக்கப்பா. அல் இஸ்தின்சாக், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் பண்ணு. எவனா சொன்னானா? எவனாவது எந்த மருத்துவராவது ஒரு டாக்டராவது முகத்தை பேச கழுவிட்டுவான்னு சொல்லுவானே தவிர வாயை குப்பிளிக்கிறதையாவது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. மூக்குக்கு கொஞ்சம் தண்ணீரை செலுத்தி அப்படி இடது கை விரல்னால தேய்ச்சி விட்டு அப்புறம் சிந்தி சுத்தம் பண்றது என்பதை எவன் உங்களுக்கு வழியில் சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்களே.
இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை சுன்னத்துல சேர்த்துறாங்களே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. சுத்தம்னா இதுதான் சுத்தம். எல்லாத்துலயும் இதையெல்லாம் சொன்ன ஒரு மார்க்கத்தில் பறந்துட்டு நம்ம ஆளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதான் கேவலமா இருக்கு. அதுக்காக வேண்டி உள்ள சுத்தமா இருந்தா போதும், வெளியே அசிங்கமாக்கிற கூடாது. அதுவும் வருது பின்னாடி. முதல்ல இருக்க வேண்டிய சுத்தங்கள் இதுல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒன்னாச்சா. அது போக முக்கியமான ஒண்ணு நீங்க பார்க்கணும், மழை ஜலம் 2 இருக்கு. இது பலரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2லையுமே ஏராளமான கிருமிகள் வெளியேறுது. ஏன்னு கேட்டா மனிதன் சாப்பிடல நல்ல சத்துக்களை எல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யுது, சக்கையை தான் வெளியேற்றுது. அந்த சக்கையில பலவிதமான கிருமிகள் எல்லாம் என்ன செய்யும், உள்ளுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அப்பவே வெளியேறி இருக்கனால மனுஷன் வாடுறான். வெளியேறாம 4 நாளைக்கு தங்கி போச்சுன்னா ஆள் காலியா போயிருவான். அப்ப உள்ளுக்குள்ள அவ்வளவு கிருமிகள் உண்டாகுது. டக்குன்னு வெளியே தள்ளிட்டு இருக்கிறதுனால அந்த கிருமியோட சேர்ந்து வெளியே வந்துருது, புது கிருமி உண்டாகுது. அதனால நம்ம ஹயாத்தோட இருந்துகிட்டு இருக்கோம் உலகத்துல. அவ்வளவு விஷயங்கள் உண்டாகுது. அப்ப அதுதான் டாக்டர்கள் நம்ம உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி மலத்தையும் டெஸ்ட் பண்ணுவான், சிறுநீரையும் கேட்பான். எதுக்காக கேட்கறான்? மலத்தை டெஸ்ட் பண்றான், சிறுநீரையும் கொண்டு வாங்குறான். ஏன்? சிறுநீரை டெஸ்ட் பண்ணா அதுல என்னென்ன கிருமிகள் இருக்கு, என்னென்ன அம்சங்கள் இருக்குது, எவ்வளவு சரக்குகள் வெளியே வந்திருக்குது, எல்லா சக்கரை இருக்குதா, எல்லாத்துக்கும் இந்த டெஸ்ட்ல அது ஒரு முக்கியமான காரணமா ரத்தத்தை டெஸ்ட் பண்ற மாதிரியே என்ன செய்யறான், சிறுநீரையும் டெஸ்ட் பண்றான். அப்ப அந்த சிறுநீரை டெஸ்ட் பண்றான அதுல சில கிருமிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான, இருக்கத்தான் செய்யுது. சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்றாங்களா யாராச்சும்? எந்த மார்க்கத்துல உலகத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டுல எவனாச்சும் சொல்லி தந்திருக்கானா? மூத்திரம் மிஞ்சிட்டு கழுவிடான்னு சொன்னா இங்க மட்டும் சொல்லி தந்திருக்கு. சிறுநீர்லையும் கிருமி இருக்குப்பா, மலம் கழித்துட்டு சுத்தப்படுத்துற மாதிரி சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தப்படுத்த உனக்கு நல்லது. இதான் சுத்தங்கிறது. சுத்தம் வேட்டி அழகா உடுத்திக்கிட்டு அம்புட்டு மூத்திரமும் வேட்டி பூரா சுத்தமா புதுசா சேலை உடுத்திக்கிட்டு அந்த கிராமப்புறத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் கிராம பகுதிகள்லங்க நின்றுகிட்டே மூத்திரம் பெய்வாங்க. பெண்கள் ஒதுங்க முடியாது பாருங்களேன். கிராம முஸ்லீம் பெண்கள் இல்ல, முஸ்லீம் சமுதாயத்தில் அதுல நீட்டா இருந்துட்டு இருக்காங்க. வேற சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே சிறுநீர் கழிப்பாங்க. புது டிரெஸ் அதுல பூரா அதை பத்தி வெக்கமே இருக்காது. அதை பத்தி தொடையில வடிகிறதுலையோ அல்லது அது அந்த பாவாடையில படுறதுலையோ அது தாண்டி சேலையில படுறதுலையோ அந்த ஈரத்திலேயே நடந்து போறதுலையோ அதுல கிருமி அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு உணர்வோ ஒரு வெக்க உணர்வோ அசிங்கத்தில் இருக்கிறமே அப்படிங்கறதெல்லாம் வராது. நமக்கு என்ன வருது, சிறுநீர் கழிக்கும் போதே அந்த ஆடப்படாத அளவுக்கு உட்கார்ந்த மணிக்கு சிறுநீர் கழிச்சிட்டு அழகா கழுவிட்டு ஆம்பளை கும்பல எல்லாருமே அப்படி சுத்தமா இருக்கணும்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுத. இத உலகத்துல யாரு சொல்லி என்ன சுத்தம் எவன் பேசுறான் சுத்தத்தை பத்தி? நம்மள்ட்ட கத்துக்கிறோம் எல்லாரும். சுத்தத்தை படிக்கிறதா இருந்தா அவன் தனியா போய் மருத்துவம் தான் படிக்க வேண்டியது இல்ல, ஒரு டாக்டர் அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் சுத்தத்தினுடைய எல்லா அம்சத்தையும் தெரிஞ்சுக்கிறான். சுத்தத்துடைய ஒரு அம்சம் மிச்சம் வைக்கல. அவ்வளவு அற்புதமாக அதுகளை பத்தியும் சொல்றாங்க. எந்த அளவுக்கு கேட்டா சின்ன குழந்தை அதனுடைய சிறுநீர் சுத்தப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். பெரியாளை விட்டுருங்க, பெரியாளுடைய சிறுநீருக்கும் சின்ன ஆளுடைய சிறுநீருக்கும் வித்தியாசம் இருக்குது. சின்ன குழந்தையுடைய சிறுநீர்ல கிருமிகள் குறைவா இருக்கும், ஜாஸ்தியா இருக்காது. அந்த குழந்தைகளை உணவு உட்கொள்ளாத குழந்தை, சின்ன குழந்தைண்டா என்ன கணக்குன்னு கேட்டா பாலை தவிர வேறு உணவு உட்கொள்ளாத குழந்தை, அந்த மாதிரி குழந்தையா இருக்குமே. ஆனால் அதுல கிருமி குறைவா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில சமயங்களில் குழந்தையை வச்சு கொஞ்சுவாங்க. குழந்தைய கொண்டு வருவாங்க, குழந்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைய தூக்கி மடியில வச்சு என்ன செய்வாங்க, கொஞ்சுவாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில அந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சிரும் போது மடியில சிறுநீர் கழிச்சிருச்சு அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலேயே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா தண்ணீரை கொண்டு வர சொல்லி எவ்வளவு சிறுநீர் கழிச்சு அதில் தெளிக்கிறாங்க. தெளிச்சாலே சுத்தமாயும். ஒன்னும் ரொம்ப ரேரா இருக்கிற கிருமிகள் அப்படி மேல கொஞ்சம் தண்ணீரை கொஞ்சம் தெளிச்சு விட்டு கழுவி புளிஞ்சு இருக்கிற கழுவல. அந்த குழந்தை யாருன்னு கேட்டா பாலை தவிர வேற உணவு அந்தாத குழந்தை என்று வேற அறிவிப்புகள்ல கிடைக்கிறது. இந்த சம்பவத்தை புகார்ல 223வது ஹதீஸ்ல பார்க்கலாம். பெண் குழந்தை சிறுநீரா இருந்தா கழுவி இருக்கிறாங்க, ஆண் குழந்தை சிறுநீர் பட்டாதான் தெளிச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தை சிறுநீர் படுமையானால் செஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியாளுடைய கழுவுற மாதிரி கழுவி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு பெண் உரிமை பறிச்சுட்டாங்க. இதுல கூட பாரபட்சம் இதுல கிறுக்கு போல பேசியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை பார்த்துட்டு ஆம்பளை புள்ள மூத்துறதுக்கு தெளிக்குவாங்களாம், பொம்பளை புள்ள மூத்துறதுக்கு கழுவுறாங்க, என்ன அக்கிரமமா இருக்குது, இதுலயுமா பாரபட்சங்கிறாங்க. இது பாரபட்சம் இல்ல, சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மைதான். என்ன உண்மைன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட சீக்கிரமா எல்லாத்திலும் முதிர்ச்சி அடைவார்கள். நீங்க ஒரு 15 வயசு பொம்பளைக்கு இருக்கிற பக்குவம் 15 வயசு ஆம்பளைக்கு இருக்காது. அவன் 15 வயசுல ஒரு தாயா அவருக்கு தகுதி பெற்றுவா, இவன் 25 வயசு அவனுக்கு ஆகணும். அதுதான் கல்யாணம் பண்ணி பாக்குறீங்களா இல்லையா? பீக்க வளர்த்தையும் பெண் வளர்த்தையும் சரியும்பாங்க. வளர்ந்ததா அண்ணனை விட தங்கச்சி பெருசா வளர்ந்துருவான். இது பெண்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால இந்த 6 மாச ஆம்பளை பிள்ளைய விட 6 மாச பொம்பளை பிள்ளை 2 வயசுடைய முதிர்ச்சி உடல்ல இருக்கும். உடல் அமைப்புல எவ்வளவு இருக்கு? 2 வயசு முதிர்ச்சி. அதனாலதான் பெண்கள் சீக்கிரமாகவே எல்லாத்திலையும் என்ன செய்யறாங்க, பருவம் அடைகிறதுல இருந்து விவரங்களை புரிகிறதுல இருந்து சீக்கிரம் வந்துடுறாங்க, ஃபாஸ்டா வரும்.
அதனால பாஸ்டா அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை 45 40 50 அந்த இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், பாஸ்டாவே முடிஞ்சிடும். பாஸ்டையும் 95 வயசுக்கு பொண்டாடி தள்ளிட்டு இருப்பான். பொம்பளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. அவங்க இந்த மாதவிடாய் நிக்கிறதெல்லாம் பாஸ்டாவே வேகமா ஆரம்பிச்சு பாஸ்டாவே முடிஞ்சிடும். அப்ப அந்த இது வந்து பாரபட்சம் கிடையாது. பெண்களுடைய பெண் குழந்தைய சிறுநீரை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆண் சிறுநீரை விட வந்து கூடுதலான கிருமிகளும் மற்ற இதுகளும் மனிதன் சுகாதாரத்துக்கு தானே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரா தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி அதை கழுவி இருக்கிறாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க சிறுநீர்லயே அது கிருமி இருக்குமேயானால் கழுவுறாங்கன்னு சொன்னா அவன் மௌன தெரிஞ்சு போறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? முஸ்லீமே செய்யறான. முஸ்லீமே சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்ணு வழங்க மாட்டேங்கிறான. அந்த காலத்திலேயாச்சும் அந்த வசதிகள்லாம் ரொம்ப குறைவுங்க. இப்ப எங்கன்னு வந்தாலும் 4 நாள் கொடுத்தா கட்டணம் கழிப்பிடும். 50 காசு கொடுத்தா தண்ணி வசதியோட போய் அழகா ஒதுங்கி கழுவிட்டு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நகர்ப்புறங்கள்ல கூட அந்த ஓரான் பாத்தீங்க தெரு நடந்து போய் பாருங்க, நீங்க போய் பாருங்க, நடக்க முடியுமா? போற இடத்துல எல்லாம் மோண்டு வச்சிருக்காங்க. ஏன்? அதாவது நாகரிகம் தெரியல. முஸ்லீம்கள் அடங்குறான், விவரம் தெரியாது, தொழுகையாளிகள் செய்ய மாட்டான். அதெல்லாம் இல்லாதவர்கள் அந்த மாதிரி பண்ற காட்சியை பாக்குறீங்க. இதுகளை எல்லாம் கூட நம்ம கவனிச்சு சுத்தமா இருக்கணும் மார்க்கம் சொல்லி தருது. அது மாத்திரம் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து தூங்கி எந்திரிச்சதுக்காக உங்க கையை கழுவுங்கிறாங்க. என்ன காரியம் செய்யறா இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்க கை எங்கெங்க போனுச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தூங்கிட்டீங்க, தூங்கி எந்திரிக்கும் போது என்னென்ன இடத்துல உங்க கை கொண்டு வச்சீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு பாத்திரத்துல கை விடுறதா இருந்தாலும் சரி, சோத்துல கை விடுறதா இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சா கையை கழுவிடுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கி எந்திரிச்சீங்கன்னா என்ன கையை கழுவிடுங்க. இதெல்லாம் ஜிதாத்த வல்ல அஹதுக்கும் சொல்றாங்க. இதஸ்தேகல் அஹதுக்கும் மின் நௌமிஹி, உறக்கத்தில் உங்களில் யாராவது விழித்தால் ஃபல் யக்ஸில் யதஹு கப்ல அன் யுத்கிலஹா ஃபி உலூஹி, அவர் பாத்திரத்தில் கை விடுவதற்கு முன்னால் கைகளை கழுவி கொள்ளட்டும். ஏன் கழுக வேண்டும் என்றால் இன்ன அஹதுக்கும் லா யத்ரி, உங்களில் யாருக்குமே தெரியாது ஐன பாத்தத் எதுகு, அவருடைய கை எங்கெங்கே பட்டது என்று அவருக்கே தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 162வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சுத்தங்கிறதுல பாருங்க, கையை கழுவுறதுல கவனிக்கிறாங்க, நகம் வெட்டுறதை கவனிக்கிறாங்க, நாக்கு சுத்தம் பண்ணுங்கிறாங்க, பல்ல சுத்தம் பண்ணுங்கிறாங்க, சிறுநீர்களை சுத்தம் பண்றாங்க. இது கிண்டலே பண்ணாங்க. என்னப்பா உங்க முகமது இதையெல்லாம் சொல்லி தர்றாரு, கக்குசு வரலாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. யூதர்கள் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, இன்னும் உங்க முகமது வந்து கக்குசு போறது ஒண்ணுக்கு போறது இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற உடனே கிண்டலா அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, கிண்டலா கேட்கிறியாப்பா நீ, எல்லாம் அப்படி சொல்லித்தான் தந்திருக்கிறாங்க, எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லிருக்கிறாங்க? சிறுநீர்களை சுத்தம் பண்ற சொல்லலப்பா, வலது கையினால பண்ணாத இடது கையினால பண்ணு, சுத்தம் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கிறதா சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு பெருமைதான் சொல்லி அந்த சஹாபி பதில் சொன்ன சம்பவத்தை பார்க்கிறோம். இப்படி எல்லா வகையிலுமே நம்ம வந்து சுத்தமா இருக்கணும் என்பதற்காக நிறைய அம்சங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? இந்த ஒன்று ஆக்கி இருக்குது. உலகத்துல எவனாச்சும் ஒரு நாளைக்கு 5 தடவை மூஞ்ச கழுவுன்னு சொல்லியிருக்கிறானா? 5 தடவை மூஞ்ச கழுவுன்னு சொன்ன கழுவானா? எவனாச்சும் முகத்தை கழுவுமானா? தூங்கி எந்திரிச்சா முகத்தை கழுவுவான். ஏதாவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா முகத்தை கழுவுவான். பொண்ணு பார்க்க போனா அல்ல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா அப்ப ஸ்பெஷலா என்ன செய்வான்? ஊக்க கழுவிக்கிறோமா. மற்ற நேரத்தில் அவனே வீட்டுக்குள்ளே ஒரு அணைஞ்சு கிடக்கிறான்னு வைங்க, நம்மள யார் பார்க்க போறான்னு கழுவ மாட்டான். அவன் எந்திரிக்கும்போது கழுவுனா உண்டே தவிர மற்றபடி இல்ல. அப்ப வேலையிலே மூழ்கி கிடக்கிறான்னு வைங்க, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கழுவுனாலும் மறுபடியும் படுத்தான் போகுது, என்னத்தை போட்டு மூடு இருக்கிறோம், கழுவுனா என்ன கழுவாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நினைஞ்சா முக்காடு எதுக்குன்னு சொல்லுவான்ல, முழுக்க நினைஞ்சாச்சு அப்புறம் என்னத்தை போட்டு முக்காடு, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஜான் போனா என்ன முளம் போனா என்ன, இப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில எத்தனை ஆளுக்கா தான் இருக்குது, ஒண்ணு கொஞ்சம் இருந்துட்டு போகுத, இப்படிலாம் நடக்கனால மனுஷன். அப்ப இவனை ஒரு மார்க் ரீதியா இவனை ஒரு கிளீன் பண்ணணுமா இல்லையா? எல்லாரையும் வந்து கழுவுன்னு சொன்னா என்ன கேட்பான்னா, அடே கழுவ சொல்றப்பா, நான் இப்ப கழுவுவேன், மறுபடியும் நான் முட்டை தூக்க மரம் ஒட்டு தானே செய்யும், மனையம் போட்டு கழுவ மொத்தமா சாயந்தரம் ஒருக்கா கழுவிக்கிறேன்றான். அப்ப அவனை சுத்தமா ஆக்க வைக்கிறது அவனுக்கு விளங்காது, இந்த தத்துவங்கள்லாம் விளங்காது. ரொம்ப நேரம் படிக்கிற ஆளுக்கு அப்ப படிக்கிற ஆளுக்கு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நேரம் ஒரு ஆளுக்கு படிஞ்சிருக்குமே ஆனால் அதுல இருந்து கிருமிகள் உண்டாகி பல விதமான கேடுகள் உண்டாகும். அப்ப படிஞ்ச ஆளுக்குனால கிருமிகள் வராது. இதெல்லாம் மனுஷனுக்கு சொன்னா புரியாது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மார்க் ரீதியா ஒரு அடி போடுறாங்க. 5 ஒளி செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை, இதா குன்தும் ஸலாத்தி ஃபக்ஸிலு வஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள், கைகளை முட்டுக்கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், தலைக்கு மசூல் செய்து கொள்ளுங்கள், கால்களையும் கரண்டை வரை கழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் கட்டளை இடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் இந்த உறுப்புகளை எல்லாம் கழுவுங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம் பத்தியலா? ஒவ்வொரு தடவையும் 5 தடவை கழுவுற வாய்ப்புங்கிறது மனித இன்னும் எங்க கழுவ சொல்றாங்க, எதுல வந்து பல பொருள்கள் பட வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறதா, முடிஞ்ச அளவுக்கு மனிதன் அரக்கை சட்டை போடுவான். முழுக்கை சட்டை போடுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பான். பெரும்பாலானவர்கள் அரக்கை சட்டை பனியன் அளவுக்கு போடுவாங்க.
அந்த மாதிரி இருக்கும்போது இங்க எல்லாம் அழுக்குகள் பட வாய்ப்பு இருக்கு. நம்மளே முழுக்கை சட்டை போடுறவனா இருந்தா கூட வேலை வெட்டி செய்யும் பொழுது அப்படி சுருட்டி விட்டுக்குவோம். வேலை வெட்டி செய்ய போறோம்னு வைங்களேன், இதே மாதிரி செய்ய மாட்டோம், அதுல படக்கூடாது அது மாதிரிலாம் செய்வோம். அப்ப அந்த அழுக்கம் எங்க படு? நம்ம சட்டையை காப்பாற்ற நினைக்கும் போது கையை காப்பாற்ற நினைக்க மாட்டோம். இந்த வேலை வெட்டி செய்யும் பொழுது என்ன செய்வோம்? சட்டையில் அழுக்கு படக்கூடாதுன்னு சுருட்டுவோம். அது எங்க போய் படும்? அப்புறம் கையில தானே படும். அதை பத்தி நம்ம கவலை இல்லைன்னு படுறோம். அப்படிலாம் நீ இருக்கிற ஆள் கழுவணுமா இல்லையா? கையில தானே படுது. அப்ப அல்லாவுடைய மார்க்காம தலையில தூசி எல்லாம் படர்ந்துருக்கும். அப்படி ஒரு தடவை விட்டீங்கன்னா அந்த மேல உள்ள தூசி எல்லாம் காலியா போயிடும். அப்ப காலு எது மனிதனுடைய உறுப்புகள்ல வெளியே ஜாஸ்தியாக தெரிகிறதோ, அதுல எதனால உனக்கு கேடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அது 5 தடவை கழுவுன்னு சொல்லும் போது மார்க்க ரீதியா சொல்லி என்னவாவது அப்படி ஆரோக்கியமாயிடுறாங்க. அவன்கிட்ட நோய் வருது. அப்புறம் 5 தடவை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அப்ப புது அழுக்கு தான் படும். அழுக்குலயே பிறல்றவனா இருந்தா கூட பழைய அழுக்கு நீங்கிரும். புது அழுக்குல கிருமி வராது. அது கிருமி பாவம் ஆகுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கழுவிடுவோம். மறுபடியும் அழுக்கப்படும். மறுபடியும் பாவம் ஆகுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கழுவிடுவோம். அப்ப அந்த ஒரு உணவுப் பொருளை பல்லுல ஒட்டிக்கிருச்சுன்னா உடனே எடுத்த கிருமி வராது. ஒரு 4 ஹவர் ஆனா அது கிருமிகள் உண்டாகி போயிடும். அப்ப எல்லாத்துலயுமே அப்படிதான். பழைய சோறு இருக்குது, இப்ப தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் குடிச்சா ஒண்ணும் செய்யாது. 3 ஹவர் கழிச்சு குடிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரியான கிருமிகள் எல்லாம் உண்டாகி, தயிர்லாம் அப்படித்தான் கிருமிகள்னால தயிர் உண்டாகுது. அது ஒரு பாக்டீரியானால தான் தயிர்லாம் உண்டாகுது. அது கெடுத்து கொடுது. கெடுக்கிற ருசியா இருக்கனால தயிர் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அது ஒரு பாலை கெடுப்பதான தயிருங்கிறது. அது மாதிரி அதுக்கு கேடு இல்லைங்கிறனால சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி என்ன நேரப்பட அந்த அழுக்குகள்லாம் பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு 5 தடவை கழுவு. இதை தவிர சுத்தம் எங்க இருக்கக்கூடாது சொல்லணும். எந்த மதத்துல வழிபாட்டுக்கு சுத்தம் பண்ணு சொல்லியிருக்கிறாங்களா? வழிபாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்திருக்கிறோம். தாம்பத்தியம் ஈடுபட்டு குளிக்காம வரக்கூடாது அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. மூஞ்சி சுத்தமா இருக்கணும், கை சுத்தமா இருக்கணும், கழுவிட்டு தான் வரணும். இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. போற போக்குல எப்படி போனோம் அப்படி எப்படிலாம் அவன் பண்ணிட்டு வருவான். கடவுளை வழிபடும் போது நம்ம என்ன பண்றோம்? கடவுளை எல்லாம் வழிபடுறோம். அதுக்காக வேண்டிய சுத்தமா இருக்க வேணாமான்னு சொல்லி உள்ள நுழைகிறோம், கையை கழுவுறோம், கொஞ்சம் கழுவுறோம். அதற்கான ஏற்பாடுகள் பள்ளியிலே செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த பள்ளி தொடர்பு 5 டைம்ஸ் ஒருத்தன் வச்சிருந்தாலே அவன் பெரிய சுத்தமான ஆயிரவானாங்க. அதுக்கு மேல என்ன இருக்குது? அவ்வளவு பெரிய சுத்தவாளியா என்ன செய்வான்? ஆயிரவான். அந்த மாதிரி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒலு செய்து கொள்ளுங்கள் என்ற சூரா 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இருக்குது. கைகளை கழுவும் தொழுகைக்காக வேண்டி. ஹதீஸ்கள்லையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? பல ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டுறாங்க. இதுகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தொழுகைக்கு மட்டும் சொல்லல, தூங்கும்போது ஒலு செஞ்சுக்கங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தூங்குறீல, தூங்குறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, பல்ல தான் துலக்கணும்னு சொன்னாங்க. அதோட சொல்றாங்க நீ தூங்குற நேரத்தில் அழகா கை கால் தொழுகலாம் போறது இல்ல, தூங்கத்தான் போற. தூங்க போகும்போதும் இந்த கை கால் இதெல்லாம் அழகா கழுவிட்டு படுப்பா, சில துவாக்களையும் ஓதிட்டு படுத்தேன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ்வுடைய பெரிய நன்மை கிடைக்கும். மார்க்க ரீதியா சில ஆர்வங்களை ஊட்டுறாங்க. இது புகாரில 247வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. தூங்கும் போது உன்னை கழுவ சொல்றாங்களா? அதுல எவ்வளவு சுத்தம் இருக்கு பத்தியா? தூங்கும் போது இதெல்லாம் அழுக்கலாம் இருந்தா இதை சொரிஞ்சிட்டு வாயில வைக்குவான், இப்படி சொரிவான், வாயில வச்சிருவான். இதெல்லாம் படுற இடங்கள் தானுங்க. அப்ப தூங்கும் போது ஒரு அழகை கழுவிட்டு படுத்தீங்கன்னா பலவிதமான அழுக்கு கிடுக்கு எல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா போய் படுக்கிற பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு சொல்ற காட்சியை பார்க்கணும். தூய்மையில இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது. அதுக்கடையில வேற ஒரு விஷயத்தை கட் பண்ணி போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சதக்கத்துல் ஃபித்ர் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ரமலான்ல கொடுக்க வேண்டிய தருமோ அதை சொல்லிட்டு நாளைக்கு மிச்சத்தை வச்சுக்கணும். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது என்ன? 10,000 எல்லாம் கிளம்பிடும், ஓடி போயிடும். அதுக்காக வேண்டிய இடையில பரிசு சொல்ல வேண்டியிருக்கு. 5 நிமிஷம் இருக்குது. அப்ப அதாவது ரமலான் மாசத்துல நமக்கு இஸ்லாம் ஒரு கடமையாக்கி இருக்குது. என்ன கடமையாக்கி இருக்குன்னு கேட்டா, ஏழைகள் அன்றைய தினம் பட்டினியா இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்முடைய நோன்பில் ஏற்படுகிற சில தவறுகள். நோன்பு வச்சுக்கிட்டு திங்க மாட்டோம், உங்க மாட்டோம், அதுல கரெக்டா இருப்போம். ஒரு ஆளை புறம் பேசியிருப்போம், ஒரு ஆளை கிண்டல் பண்ணிருப்போம். சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நோம்புடைய தரத்தை, தகுதியை, குவாலிட்டியை குறைக்கக்கூடிய தப்புகள் நம்மகிட்ட நோம்பு முறிக்க நாசமாக்கிறாது, அதனுடைய தரத்தை குறைக்கும். அந்த மாதிரியான தப்பு நம்ம செய்யாம இருக்கிறோமா? நோம்பு வச்சிருந்த செய்வோம், போஸ்டர் பார்த்து உத்து பார்த்திருப்போம் வேற மாதிரி நோக்கத்துல. அப்ப அந்த மாதிரியான பல தப்புகள் நம்மள்ட்ட நிகழும். இந்த தப்புகளுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கணும். என்ன பரிகாரம்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு தப்புக்கு செய்யற பரிகாரம் எல்லாம் ஏழைக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் ஆக்கிடுவான். நீ தப்பா இருந்தா 1000 ரூபாய் சொல்ல மாட்டான். அல்ல பள்ளியாசல கொண்டு 2000 ரூபாய் போட்டு சொல்ல மாட்டான். அல்லாஹ் தப்புக்கு பரிகாரம் என்ன செய்வான்னு கேட்டா ஏழை பக்கம் திருப்பி விட்டுவான். தப்புக்கு பரிகாரம் எங்க திரும்பிடு அப்படியே ஏழை பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுவான். அப்ப தப்பு செஞ்சிட்டீங்களா நோம்புல, நீங்க தப்பு செய்யல, நீங்க திமிரா நினைச்சிடக்கூடாது, நடந்து இருக்கும். யாரா இருந்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்புடைய தரத்தை குறைக்கக்கூடிய தப்பு செய்யாமல் ஒரு நபரும் இருக்க முடியாது. டிவியை நியூஸ் பாக்குறதுக்கு நீங்க பார்த்தா கூட உங்களை தப்ப பார்க்க வச்சுருவான். சேர்த்து நியூஸ் தான் பாப்பீங்க, அதுல அந்த லாட்டி இந்த லாட்டி ஒரு யாரை விட பாத்துருவீங்க. நீங்க பார்க்காம இருக்க டிவி நியூஸ் பாக்குறதுக்கு திருப்பினா கூட நீங்க தப்பு பண்ணிருவீங்க.
சரியா போச்சா? ஒரு பத்திரிக்கை டெய்லி பேப்பர்னு பாப்பீங்க, அதுல கவர்ச்சி படம் மூலையில போட்டிருப்பான். தப்பு பண்ணிடுவீங்க. உங்களை நீங்க பாக்குற நியூஸுக்கு தான், நியூஸ் பாக்குறதுக்கு பேப்பரை புரட்டினாலும் உங்களை தப்பு செய்ய வச்சுடுவான். அப்ப அந்த மாதிரி நோம்புடைய தரத்தை, குவாலிட்டியை குறைக்கக்கூடிய சமாச்சாரங்களை எல்லா மனிதனுமே செய்கிறான். அதை அந்த குறை இல்லாம முழுசா தர்றதுக்கு அல்ல விரும்புறான். குறையோட இருக்கிற மனுஷன் தானப்பா இருக்கு போயிட்டு போகுது. இதுக்கு என்ன செய்யணும் கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் வசதி இருந்தால், அவனுடைய கடன் இல்லாம சோறு திங்கிறதுக்கு போக எக்ஸ்ட்ரா இருந்தால், லட்சக்கணக்கில் இருக்க வேண்டியதில்லை, கடன் இருக்கக்கூடாது. உனக்கு கடனை விட கூட இருந்தா வைக்கலாம், கடனே இருக்கக்கூடாது இல்ல, கடன் இருக்கு, கடனை விட கூட காசு இருக்கு, அவர்களுக்கும் அன்றைய செலவு போக மிச்சம் இருக்குது. அவர்களுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன கடமையாக்குதுன்னா, ஒவ்வொருவரும் ஒரு 4 முத்து, அரபில உள்ள கணக்கு 4 முத்து அளவுக்கு பேரிச்சம்பழத்தையோ கோதுமையோ அந்த பகுதியில் உள்ள தானியத்தையோ நீங்கள் ஏழைகளுக்கு தர்மமா கொடுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. முத்துண்டா என்னன்னு கேட்டா, 2 கையையும் இப்படி வைத்து இது நிறைய அள்ளி போட்டால் எவ்வளவு கொள்ளுமோ அதுக்கு பேர் ஒரு முத்து. இப்ப 2 கையும் ஒன்னா இணைத்துக் கொண்டு அது நிறைய அள்ளி போட்டால் எவ்வளவு தானியம் பிடிக்குமோ அந்த கணக்கு. சரி, 2 கிலோ வருது. சரி, இது மாதிரி ஒரு 4 தடவை அள்ளி போட்டு நிறுத்து பாத்தீங்கன்னா, அரிசியை பொறுத்தவரை நம்ம நாட்டில் அரிசி தான் உணவு. பேரிச்சம்பழத்தை கொடுத்தா யூஸ் ஆகாது. பேரிச்சம்பழம் தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்தாங்க, அதுவே அந்த காலத்தில் உணவா இருந்துச்சு. கோதுமை அந்த காலத்தில் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு உணவா இருந்துச்சு. நீங்க கோதுமை திங்கிற மக்கள் இல்ல, நீங்க உங்களுடைய உணவு என்னன்னு கேட்டா அரிசி தான். இப்போ ஒரு 4 தடவை இப்படி அள்ளி போட்டீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு வருமோ அதான் ஒரு ஆள் கொடுக்க வேண்டிய கணக்கு. இப்படி சொன்னா எல்லாருக்கும் சரியா வராங்கிறதுக்காக வேண்டி ஒரு நடுத்தரமான 4 பேர் கையை வச்சு அள்ளி போட்டு நிறுத்து பார்த்து கரெக்டா கேட்டுட்டு வர சொன்னேன். 2.5 கிலோ வருதான். நீங்க 4 சின்ன பிள்ளை கை வச்சு அள்ளி போட்ட கூடாது, நடுத்தரமான கைகளை கொண்டு. இப்ப என்னுடைய கை ஒரு நடுத்தரமான கை, என் கை பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது. இதுல இப்படி அள்ளி போட்டு 4 தடவை அள்ளி போட்டு நிறுத்தால் மொத்தம் எவ்வளவு வருதுன்னா 2.5 கிலோ வருது. சுமாரா 50-100 கிராம் டிஃபரெண்ட் வரும். நம்ம 2 ரவுண்ட் கூட வந்துட்டு போதே, குறைச்சிடக்கூடாது. 2.5 விட கொஞ்சம் குறையத்தான் வருது. அதை பேணுதலுக்காக என்ன பண்றோம், 2.400 2.300 கடையில் வாங்கவும் இயலாது. அதனால ஒரு 2.5 கிலோ என்று வருகிறது. 2.5 கிலோ வச்சா ஒவ்வொரு நபரும் 2.5 கிலோ அரிசி கொடுக்க கடமைப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு நபரும் இன்றைய கணக்குப்படி. இந்த 2.5 கிலோ என்பது எப்படி கொடுக்கணும்னு கேட்டா, பொன்னி அரிசி வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கம் உங்களுக்கு சொல்லல. அதுக்காண்டி ரேஷன்ல உள்ள புழுத்து போன அரிசியும் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கணும்னு கேட்டா நடுத்தரம், எல்லாத்தையும் நடுத்தரம். நாம் எதை நம்ம வீட்டில் சாதாரணமா விசேஷ நாட்கள் இல்லாம சாதாரணமா எதை உணவாக உட்கொள்வோமோ அந்த மாதிரியான அரிசியில இருந்து கொடுங்க, அந்த மாதிரி தானியத்திலிருந்து கொடுக்க சொல்லுது. எல்லாத்திலுமே அப்படித்தான். அந்த கஃபாராவை சொல்லும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சத்தியத்தை முறிக்கிறது கஃபாரா கொடுக்கும்போது கூட உணவு கொடுங்கன்னு மொட்டையா சொல்லல. மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமானதை கொடுங்கள் என்று அல்லாஹ் அதுக்கு சொல்லி காட்டுறான். அதை இதுக்கு முன்மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நோன்புடைய ஃபித்யாவுக்கு வராட்டா கூட அந்த சத்தியத்தை முறிக்கிறதுக்கு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்ல, அதை பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வணங்குகிற உணவில் நடுத்தரமானதை கொடுங்கள். ரொம்ப ஹை லெவல்ல போய் கொடுத்துறாதீங்க, பெருநா அன்னைக்கு பண்ணி கொடுத்துட வேண்டியது இல்ல, கல்யாண சாப்பாடு கொடுக்க வேணாம், சாதாரணமா கொடுங்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஹை லெவலுடைய அரிசி 25 ரூபாயில இருக்கு, 22 ரூபாயில இருக்கு, 20 ரூபாயில இருக்குது. ரொம்ப லோ லெவல்ல எடுத்தீங்கன்னா 8 ரூபாயில 7 ரூபாயில 5 ரூபாயில 10 ரூபாயில எல்லாம் இருக்குது. நடுத்தரமான ஒரு சுமாரான ஆளுக்கு சாப்பிடக்கூடிய அரிசி எவ்வளவுன்னு கேட்டா 16 ரூபாயில இருக்கு. நல்ல நடுத்தரமான குடும்பங்கள் சாப்பிடணும். விசாரிச்சுட்டு வந்தது இன்னைக்கு உள்ள, அடுத்த வருஷம் சொல்ல இயலாது. அடுத்த வருஷம் என்ன ரேட்னு பார்த்து முடிவு செய்யணும். இன்னைக்கு உள்ள பஜாருடைய ரேட்ல 16 ரூபா ஒரு கிலோ வருது. 16 ரூபாண்டா 2.5 கிலோக்கு 30 40 ரூபா வருது. 2 கிலோ ஆச்சு 40 ரூபா வருது. ஒவ்வொரு நபரும் ரூபாயா கொடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், 40 ரூபாய் ஏழைகளுக்குன்னு கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு நபரும் யாருன்னு கேட்டா, நோன்புக்கு தான் இது பரிகாரம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நோன்பு வைக்காதவங்களுக்கு கொடுக்காம இருந்துடாதீங்க. ஏன்னா வீட்டில் நோன்பு வைக்காத குழந்தை இருக்கும், நோன்பு வைக்காத சிறுவர்கள் இருப்பாங்க, நோன்பு வைக்காத முதியவர்கள் இருப்பாங்க. இது யாருக்கெல்லாம் கடமை என்று கேட்டா, நோன்பு வைத்தவர்களுக்கு 2 நோக்கத்துக்கு கடமை, நோன்பு வைக்காதவர்களுக்கு சார்பாக ஒரு நோக்கத்தில் கடமை. 2 காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னு, அன்றைய தினம் ஏழைகள் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும், அன்றைய தினம் ஒருத்தன் கையேந்த கூடாது என்றது ஒரு நோக்கம், நோன்புக்கு பரிகாரமாக இருப்பது ஒரு நோக்கம். இப்ப நோன்பு வைத்தவர்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். நோன்பு வைக்காதவர்களுக்கு ஒரு ஏழைக்கு அன்றைய தினம் பசி இல்லாம ஆக்கணும் ஒரு நன்மை கிடைக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குழந்தை வரைக்கும் கொடுக்கணும், முதியவர்கள் வரைக்கும் கொடுக்கணும். நம்முடைய பராமரிப்புல நம்ம கஸ்டடியில தாய் தந்தை இருந்தால் நம்ம கொடுக்கணும், நம்ம அண்ணன் கஸ்டடியில இருந்தா அண்ணன் கொடுத்துக்குவாரு.
உங்க பராமரிப்பின் கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்காகவும் 10 பேர் இருந்தா 400 ரூபாய் கொடுக்கணும். 8 பேர் உங்க ஃபேமிலி மெம்பர் இருந்தா 320 ரூபாய் கொடுக்கணும். ஒவ்வொரு நபருக்கு 40 ரூபாய் என்ற கணக்கு பிரகாரம் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. இது யாரு கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதை கொடுக்கிற சரியான முறை என்னன்னு கேட்டா நீங்களா கொடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. நீங்களா கொடுத்தாலும் உங்களுக்கு உரிமை இருக்கு, மார்க்க ரீதியா யாரும் கட்டாயப்படுத்த இயலாது. ஆனால் நீங்களா கொடுக்கல என்ன நடக்குதுன்னு கேட்டா குறிப்பிட்ட சில பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. யாசகம் கேட்கறவங்க அந்த வாசல்ல கேட்பாங்க, நீங்க கொடுத்துருவீங்க. அவருக்கு அவருக்கு தான் கொடுப்பீங்க, நான் அவருக்கு தான் கொடுப்பேன், இவர் அவருக்கு தான் கொடுப்பாரு. வெக்கத்தை விட்டு கேட்கறவனு கொடுத்துட்டு போயிருவீங்க. அதே நேரத்தில் கேட்க வெக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மளா தேடி போய் கொடுத்தா வாங்கிடுவாங்க, இல்லன்னா அவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க. கேட்டு வாங்குறவங்களுக்கு தான் நீங்களா கொடுத்தா கொடுப்பீங்க. அப்ப அந்த மாதிரி அவரவர் கொடுக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. ஜக்காத் எப்படி வசூலித்து கொடுத்தார்களோ அது மாதிரி சதக்கத்துல் ஃபித்ரையும் வசூலித்து அதை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு மேனேஜர் அபூ ஹுரைராவை போட்டு எல்லா சதக்கத்துல் ஃபித்ரும் குவிஞ்சிரும். ஒன்னா சேர்ந்த பிறகு அது யார் யாருக்கு தேவைன்னு தேடிக்கிட்டு போய் அப்படி விநியோகம் பண்ணி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல. அதான் சரியான முறை. கவர்மெண்ட் இருந்தா கட்டாயப்படுத்தி செஞ்சுவிட முடியும். இப்ப கவர்மெண்ட் இல்லங்கிற பட்சத்திலையும் நம்ம இது செய்யலாம். இது ஒரு நாள் எல்லாரும் கொடுக்கக்கூடியதான். இன்னையில இருந்து நீங்க பெருநா அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் பெருநா தொழுகைக்கு முந்தி கண்டிப்பா கொடுத்துடணும். லாஸ்ட் டைம் என்னட்டா பெருநா தொழுகை. பெருநா தொழுகைக்கு பிந்தி கொடுத்தால் செல்லாது. நீங்க கொடுக்கிறதா இருந்தா பெருநா தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாடி நெஞ்சிருன்னு கொடுத்து தீர வேண்டும். அப்ப இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், நாளை கழிச்சு கொடுக்கலாம், பெருநாளை காலையில கொடுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, கொடுக்கலாம் பெருநாள் தொழுகைக்குள்ள. ஆனாலும் இன்றைய யுகத்துல கடைகள்ல பொருள் வாங்கணும். நான் பெருநாளைக்கு தான் காலையில கொடுப்பேன், வாங்கிட்டு அன்னைக்கு பூரா கடை வச்சிருக்காங்க எல்லாரும். என்னத்தை வாங்கி அந்த ஏழை என்ன செய்யும்? ஏழைகளுக்கு உரியது வேணும்னா முன்னாடியே திட்டமிட வேண்டிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னாடியே பட்ஜெட் போடணும். கிடைக்குமா கிடைக்காது நம்ம பதறிக்கிட்டு 3 நாள் என்ன ஆகும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப 3 நாளைக்கு முந்தைய அவங்க கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பெருநாளை பத்தி கவலை இல்ல, எப்படியும் அத்தவங்க நம்மளும் வாழ்க்கை நடத்துறோம் நினைக்குவாங்க. அந்த மாதிரி ஏழைகள் லிஸ்டையும் நீங்க இந்த தமுமுகவுல இருந்து என்ன செய்யறாங்க, ஜகாத்துல் ஃபித்ரை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். போன வருஷம் மட்டும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணி நினைஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு விநியோகம் பண்ணி இருக்கிறோம். அது மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பா செஞ்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் கொண்டாந்து கொடுக்கலாம். உங்க பகுதியில் ஏழைகள் லிஸ்டையுமே கொடுத்துடலாம். அந்த கூட்டு முறை உண்டாக வேண்டும். நீங்க அரிசியும் கொண்டாந்து கொடுங்க, இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருக்காங்கன்னு சேர்த்த கொடுங்க. நீங்க கொடுக்காம இங்க இருந்து கொடுக்கட்டும். ஒரு பொதுவான முறையில் தேடி போய் கொடுப்போம். வெறுமனே அரிசியை கொடுக்காம என்ன செய்வோம்? ஒரு மனிதன் அந்த பெருநாளுக்கு நம்ம பெருநாள் சந்தோஷம் உள்ளதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த காலத்தில் அவங்களுக்கு வேற சந்தோஷம், அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு. நமக்கு என்ன சந்தோஷம்? பெருநாள் ஒரு பிரியாணி இருக்கணும். அப்படித்தானே சந்தோஷமா போச்சு. பெருநாள் அன்னைக்கு பருப்பு சாம்பார் வச்சா நமக்கு சந்தோஷமா இருக்காது. அந்த காலத்து மக்களுக்கு பேரிச்சம்பழம் தின்றவங்களுக்கு சாதாரண ரொட்டியே பெருநாளா இருக்கும். அப்படி நம்ம பார்க்க கூடாது. நம்மள மாதிரி அவங்க கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது நினைச்சிருக்கலையே. ஆனால் இன்றைய காலத்தில் நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அப்படி அவன் சாப்பிடணும். அப்ப அது மாதிரி என்ன செய்யணும்? கொஞ்சம் அரிசி கொடுக்கணும், அல்லது கொஞ்சம் ரூபாயை கொடுக்கணும், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கறி, இதுகள்லாம் வாங்க எவ்வளவு இருக்கு அப்படி கொடுக்கணும். இந்தாங்க 5 ரூபா வச்சுக்கிறீங்க இருக்கிறா. இப்படி 10 பேர்ட்ட வாங்கி செய்யக்கூடாது. மொத்தமா போய் உங்க குடும்பத்தில் எத்தனை மெம்பர், இது எவ்வளவு, நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு வரும் நம்ம கணக்கு பண்ணணும். இத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல பெருநாளைக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் நடுத்தரமா, பணக்கார விட்டுறணும். ஒரு நடுத்தர ஒரு குடும்பத்தில் என்ன செலவு பண்ணுவான்னு பார்த்து ஒரு 300 ரூபா வருமா, 300 ரூபா பெருநாள் சந்தோஷமா கொண்டாடுங்க, கறி வாங்க, பிரியாணி வாங்க, எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தால்தான் பெருநாள் அர்த்தமுள்ள பெருநாளா இருக்கும். செஞ்ச நோம்புல உள்ள தப்புகளுக்கு பிராயச்சித்தமா ஆகும். முழு நோம்பா கிடைக்கும், பரிசு அரைகுறையா கிடைக்காது. முழு நோம்புக்கு நம்ம பெற்றுக்கொள்ள நினைச்சீங்கன்னு சொன்னா இங்கேயே கொடுத்து ரசீது எல்லாம் கணக்கு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு தலைக்கு 40 ரூபா கணக்கு பண்ணி உங்க வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ, சில பேர் 50 ரூபா கொடுத்திருக்காங்க. கணக்கு பார்க்காத நேரத்தில் 50 ரூபா கொடுத்திருக்காங்க, ரசீது வாங்கிட்டீங்க, அது ஒன்றும் செய்யலாது. அந்த 10 ரூபாயும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். கூட கொடுத்தவங்க நினைச்சிருங்க தர்மமா நினைச்சிட்டு போங்க. 40 ரூபா கடமை ஆகிக்கிட்டு மேற்கொண்டு 10 ரூபா, சில பேர் 50 ரூபா கொடுத்து ரசீது வாங்கியிருக்காங்க. ரசீது போட்டாச்சு, அதை ஃபித்ரா கணக்குல சேர்த்துருவோம். ஏழைகளுக்கு போயிட்டு போதும். உங்க காசு 40 ரூபா, 40 தான் கணக்குன்னு இல்ல, 500 கூட கொடுத்துட்டு போங்க, ரசீது வாங்கிட்டு போங்க. அதாவது நான் குறைஞ்சது சொல்றேன், பெருநாள் அன்னைக்கு நம்மளை கொண்டு இன்னொரு 25 ரூபா கூட நல்லா திண்டு போறாங்க. 5000 ரூபா வச்சுக்கிறதுனால அதை வாங்கி பண்ணி வச்சுவாங்க. இந்த ஃபித்ராவுக்கு கொடுக்கிற காசு எக்காரணம் கொண்டும் வேற கரண்ட் பில் கட்டுறதுக்கோ, இந்த லைட்டுக்கோ, இந்த மைக்குக்கோ வேற எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கோ அது கண்டிப்பாக முடியாது, செய்யப்படாது. நீங்க ஃபித்ரான்னு சொல்லி நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த ஒரு வகைக்கு மட்டும்தான் விநியோகிக்கப்படும் என்ற கேரண்டி உங்களுக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ்.